வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இலை 90 டேஸ் கிராஷ் கோர்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கறது டே 37. ஸோ இந்த டே 37 நம்ம பார்க்கறது என்னன்னா வெப்ப பொருட்களின் பண்புகள். வெப்ப பொருட்களின் பண்புகள் நான் காலையிலே லோட் ஆகுது. பொருட்களின் வெப்ப பண்புகளுடைய பாகம் 3, அதாவது பார்ட் 3 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல 30% ஆஃப் சிலபஸ் முடிச்சிருக்கோம். 100% 30% முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இன்னொரு பர்சன்டேஜ் சேர்த்து, சரியா, இன்னொரு ஒரு பர்சன்டேஜ் சேர்த்து என்ன பண்ண போறோம், 38% முடிக்க போறோம். என்ன பண்ண போறோம், 38% முடிக்க போறோம். டே 1ல எந்த எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணமோ அதே சேம் எனர்ஜியோட டே 37 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ஸோ நன்றிகள் பல. சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு அப்படி என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்ன, வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஏற்பு திறன்? வெப்ப ஏற்பு திறன். சரியா? வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னா என்ன? வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது என்ன ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னா, ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்றது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பொருள் இருக்கு, ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த ஒரு பொருளுக்கு 1 டிகிரி செல்சியஸ் தேவைப்படக்கூடிய, இப்ப என் கையில இந்த போன் இருக்குடா, சரியா, இந்த போன் இருக்கு. சரியா? இந்த போனுக்கு என்ன இருக்கும், இந்த போனை நான் 1 டிகிரி டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன பண்ணோம், டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணோம், கொணக்கிட்டு இருக்கும். ஆமா, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே என்ன பண்ணோம், கொணக்கணும். அப்படின்னா சொல்லணும், நல்லா போட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போட்டு கேம் அடிச்சோம்னா நான் ஆட்டோமேட்டிக்கா 1 டிகிரி இல்லை அதுக்கு மேலே சூடாயிடும். சரியா? ஓகேவா? ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை 1 டிகிரி செல்சியஸ், 1 டிகிரி செல்சியஸ் நம்ம என்ன பண்ணணும், வெப்பத்தை உயர்த்தணும். சரியா? அப்ப அந்த வெப்பத்தை கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணணும், கண்டிப்பா ஒரு ஹீட் நான் ஒன்று கொடுக்கணும். ஆமாவா இல்லையா? ஒரு ஹீட் ஒன்று நான் கொடுக்கணும். சரியா? அந்த ஹீட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, வெப்ப ஏற்பு திறன் சொல்லுவாங்க. வெப்ப ஏற்பு திறன் என்னன்னு புரிஞ்சா, அதாவது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பொருள் இருக்குது. ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நான் 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்தணும். 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த எவ்வளோ ஹீட் கொடுப்போமோ, இல்லைன்னா எவ்வளோ ஆற்றல் கொடுப்போமோ அதை தான் நம்ம என்ன சொல்றது, வெப்ப ஏற்பு திறன். இப்போ இந்த போனை நான் 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்தணும் அப்படின்னா நான் என்னோட கண்ணை முழிச்சிக்கின்னு, சரியா, கண்ணை முழிச்சுன்னு என்ன பண்ணும், கண்ணை முழிச்சுன்னு கை வலிக்க 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 அப்படியே என்ன பண்ணும், கேம் விளையாடணும். அப்போனா தான் என்ன பண்ணும், இந்த ஃபோன் 1 டிகிரி செல்சியஸ் இல்லை, அதுக்கு மேலே கூட இன்க்ரீஸ் ஆகும். சரியா? மோஸ்ட் ஆஃப் என் ஃபோனை பார்த்தாவே தெரியும் எந்த நிலமையில இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் கேம் எல்லாம் விளையாட மாட்டேன். என்ன அதிகபட்சம் என் ஃபோனில் என்ன கேம் இருக்குன்னா கேண்டி கிரஷ் இருக்கும். சரியா? சூப்பர் கேம் அது. சூப்பர், நல்லா இருக்கும் அந்த கேம் விளையாட. சரியா? அவ்வளோதான். சரியா? அப்போ வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு தானே அது. ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்பத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், உயர்த்த தேவைப்படும் வெப்பம். சரியா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வெப்ப ஏற்பு திறன் சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, ஸ்பெசிபிக் ஹீட்னு சொல்லுவாங்க. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோ. எங்க பாரு, தமிழை மட்டுமே நம்பிட்டு இருந்தேன்னா கன்ஃபார்ம் ஒன்று காலை வாரி விட்டோம். ஸோ இங்கிலீஷ் வேர்டும் கன்ஃபார்ம் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கிலீஷ் கொஸ்டினும் ஓரளவுக்கு புரியுற அளவுக்காச்சும் உனக்கு என்ன இருக்கும், நாலேஜ் இருக்கணும். சரியா? இப்போ உனக்கு இதில் ஒரு ஃபீல் கொடுக்குறவா, சரியா, ஒரு ஃபீல் கொடுக்குறவா. சரியா? அப்போ 1 கிலோகிராம், சரியா, 1 கிலோகிராம் நிறைய ஒன்று இருக்குது. சரியா? 1 கிலோகிராம் நிறைய என்ன பண்ணா 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்தணும். சரியா? 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்பம் என்னது? ஸோ ஏதோ ஒரு வெப்பம், ஹீட், ஏதோ ஒரு வெப்பத்தை என்ன பண்ண நான் கொடுக்குறேன். சரியா? ஓகேவா? சரியா? அப்போ நான் ஏதோ ஒரு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நான் ஒரு வெப்பத்தை நான் கொடுக்குறேன். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ 5 கிலோகிராம் நிறைய இருக்குதுப்பா. 5 கிலோகிராம் நிறைய 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த, சரியா, 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த நான் எந்த அளவுக்கு வெப்பத்தை கொடுப்பேன், எவ்வளோ வெப்பத்தை கொடுக்கலாம்? 1 கிலோகிராமுக்கு 1 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறேன். 1 கிலோகிராம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தமத்துண்டு ஹீட் கொடுக்கலாம். அப்போ 5 கிலோகிராம் நிறைய உயர்த்த எவ்வளோ தேவைப்படும்னா 5 டிகிரி செல்சியஸ் தேவைப்படும். 5 டிகிரி செல்சியஸ் என்ன பண்ணும், தேவைப்படும். சரியா? இதே வெப்பநிலையை, சரியா, வெப்பநிலையை என்ன பண்ணோம்னா, ஸோ இங்கே பாரு, வெயிட் மாற்றி சொல்லிட்டேன்டா, ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ 1 கிலோகிராம் நிறைய நான் 5 டிகிரி செல்சியஸ் உயர்த்தணும் அப்படின்னா 5 டிகிரி செல்சியஸ் உயர்த்தணும் அப்படின்னா எவ்வளோ, 5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவைப்படும். சரியா? அப்போ என்னது, அப்போ ΔT அப்படின்ற ஒரு வெப்பநிலை அளவுக்கு நான் உயர்த்தணும். ΔT அப்படின்ற ஒரு வெப்பநிலையை என்ன பண்ண, 1 கிலோகிராம் நிறைய நான் ΔT அப்படின்னு உயர்த்தணும் அப்படின்னா நான் எவ்வளோ வெப்பத்தை கொடுக்கணும், ΔT செல்சியஸ் அளவுக்கு நான் என்ன பண்ணணும், வெப்பத்தை நான் கொடுக்கணும். கரெக்டா இல்லையா?
டெல்டி அப்படின்ற ஒரு அளவுக்கு நான் வெப்பநிலையை நான் கொடுக்கணும். ஓகே, டெல்டி சி அப்படின்ற அளவுக்கு ஒரு வெப்பநிலையை நான் கொடுக்கணும். சரியா? சரி, ஓகே. இப்போ இதே டெல்டி அப்படின்ற வெப்பநிலையை என்னது 2 கிலோகிராம் நிறை மேல நான் இது பண்ணுறேன். 2 கிலோகிராம் நிறைக்கு நான் உயர்த்தணும். சரி, 2 கிலோகிராம் நிறைய உயர்த்தணும் ஆகும். ஒரு டிகிரிக்கு 1 கிலோகிராம் நிறைய உயர்த்தணும் அப்படின்னா டெல்டி சி அப்படின்ற அளவுக்கு தேவைப்படுது. அப்போ 2 கிலோகிராம் நிறைய உயர்த்தணும் என்னது 2 டெல்டி சின்னு தேவைப்படுமா தேவைப்படாதா? எஸ், தேவைப்படும். சரியா? அதே டெல்டி அப்படின்ற ஒரு வெப்பநிலையை என்ன பண்றேன் 5 கிலோகிராம் என்னது 5 கிலோகிராம் நிறையுடைய பொருளுக்கு நான் பயன்படுத்துறேன் அப்படின்னா என்ன ஆகும் 5 டெல்டா சியா 5 டெல்டி சின்னு வருமா வராதா? எஸ், வரும். சரியா? இப்போ அதே மாதிரி டெல்டி அப்படின்ற வெப்பநிலையை சரி டெல்டி அப்படின்ற வெப்பநிலையை ஏதோ எம் நிறை கொண்ட ஒரு பொருளுக்கு என்ன பண்ணேன் எம் நிறை கொண்ட ஒரு பொருளுக்கு என்ன பண்ணேன் உயர்த்துறேன். சரியா? எம் நிறை கொண்ட ஒரு பொருளுக்கு என்ன பண்ண பயன்படுத்துறேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் எம் டெல்டி சின்னு வருமா? எம் டெல்டி சின்னு சொல்லிட்டு வருமா வராதா? வருமா வராதா? சரியா? அப்போ இங்க வெப்ப ஏற்பு திறன் அப்படின்றது என்னன்னா இங்க பாரு ஒன்றும் இல்லை வெப்ப ஏற்பு திறன் Q = என்னன்னு சொல்லுவாங்கன்னா Q = MC del தீட்டான்னு சொல்லுவாங்க. MC del தீட்டா போன லெக்சர் சொல்லிப்போம் del தீட்டானாலும் del டீனாலும் ஒன்று தான், ஒரே மீனிங் தாண்டா குட்டி தம்பி, ஒரே மீனிங் தாண்டா தம்பி தங்கச்சிங்களா இல்லை அண்ணா அக்காக்களா ஏதோ ஒன்று. சரியா? இல்லை ஐயாமார்கள் அப்பாமார்களே ஐயோ வளரானே. சரி, ஓகே. இதுதான் ஃபார்முலா. சரியா? அப்போ இங்க ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்றது வெப்ப ஏற்பு திறன் அப்படின்றத நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்னா சி அப்படின்ற எழுத்தால் டினோட் பண்ணுவோம். அப்போ வெப்ப ஏற்பு திறன் சியோட மதிப்பு என்னது சி = என்னது Q/m del தீட்டான்னு சொல்லலாமா? இங்க Q அப்படின்றது என்னன்னா என்னோட வெப்பம், அதாவது ஹீட், என்னுடைய ஹீட். சரியா? இந்த டெல்டி அப்படின்றது வெப்பநிலை மாற்றம். டெல்டி அப்படின்றது என்னுடைய வெப்பநிலை மாற்றம். சரியா? அப்போ இந்த எம்ன்றது என்னது எம் அப்படின்றது என்னுடைய நிறை. எம் அப்படின்றது என்னுடைய நிறை. ஓகே, சி அப்படின்றது என்னப்பா என்னுடைய வெப்ப ஏற்பு திறன். கிளியரா? கிளியரா? ஃபீலா? சரியா? 1 கிலோகிராம் இருக்குது. சரியா? அதாவது 1 கிலோகிராம் 1 டிகிரி செல்சியஸ் நான் உயர்த்த எனக்கு குறிப்பிட்ட வெப்பம் கொடுக்குது, அந்த வெப்ப ஏற்பு திறன் சொல்லிட்டேன். சரியா? ஓகே, ஏதோ ஒரு பொருள் இருக்குது, ஏதோ ஒரு நிறை 1 கிலோகிராம் நிறைய 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த நான் ஒரு வெப்பத்தை கொடுக்குறேன். சரியா? அப்ப 5 டிகிரி செல்சியஸ் சரியா 1 கிலோகிராம் நிறைய இருக்குது, அந்த 1 கிலோகிராம் நிறைய 5 டிகிரி செல்சியஸ் உயர்த்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் 5 டிகிரி செல்சியஸ் நான் வெப்பத்தை கொடுக்கணும். 1 கிலோகிராம் நிறைக்கு அது வந்து டெல்டி அப்படின்ற அளவுக்கு வெப்பத்தை உயர்த்தணும் என்ன பண்ணணும் டெல்டி அளவுக்கு நான் வெப்பத்தை கொடுக்கணும். 2 கிலோகிராம் அப்ப என்னது புரியுதா நான் சொல்றது என்னட்டு? சரியா? அவ்வளவுதான். இப்ப 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்தனா என்ன பண்ணும் 1 டிகிரி வெப்பத்தை நீ கொடுக்கணும். 5 டிகிரி செல்சியஸ் உயர்த்தனா நீ 5 டிகிரி வெப்பத்தை கொடுக்கணும். அப்படிதான். புரியுதா? புரிஞ்சா? ஓகேப்பா. ஸோ கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? சரி, ஓகே. இந்த வெப்ப ஏற்பு திறன் இருக்குல்ல, இந்த வெப்ப ஏற்பு திறன் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணா ஒன்லி டெம்பரேச்சர், அதாவது அந்த வெப்பநிலை இருக்கு இல்லையா வெப்பநிலையில மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். இது என்ன பண்ணும் வெப்பநிலையில மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்தும். அது என்ன வெப்பநிலையில மட்டும் நான் சொல்றேன் வா. வெப்பநிலையில் மட்டுமே என்னத்தை ஏற்படுத்தும்பா மாற்றத்தை ஏற்படுத்தும். வெப்பநிலையில் மட்டுமே என்ன பண்ணும் மாற்றத்தை ஏற்படுத்தும். புரியுதா? சரி, ஓகே. இங்க பாரு இப்போ அதுனா வெப்பநிலையில மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்தோம்னா இப்போ ஒரு பொருள் இருக்குது. சரியா? ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, 80 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. சரியா? அதனால நீர் மூலக்கூறுன்னு வச்சுக்கேன். இந்த 80 டிகிரி செல்சியஸை நான் 100 டிகிரி செல்சியஸா மாற்றலாம். ஓகே, அதே மாதிரி இந்த 80 டிகிரி நீரை வந்து என்ன பண்ணா 150 டிகிரி செல்சியஸா கூட நான் மாத்திக்கலாம். சரியா? ஆனால் இங்க ஃபேஸ் என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது. ஃபேஸ் அப்படின்றது அந்த பொருளினுடைய நிலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொருளினுடைய நிலை இருக்கு இல்லையா அந்த பொருளினோட நிலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஓகே, அது என்ன பொருளின் நிலை அப்படின்னா H2O என்னது நீர்ம நிலையா? ஓகே, அதுதான் ஃபேஸ். ஓகே, நீர்மம்னா அது ஒரு ஃபேஸ். சரியா? திடப்பொருள் அப்படின்னா அது ஒரு ஃபேஸ், அது ஒரு நிலை. ரைட்டா? இதே வந்து வாயுனா அது ஒரு நிலை. சரியா? இங்க அந்த நிலை மாற்றம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம் இல்லையா நிலை மாற்றம் வந்து இங்க ஏற்படாது. என்ன மட்டும்தான் ஏற்படும் வெப்பநிலையில மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர அந்த நிலை மாற்றத்துல என்ன பண்ணாது மாற்றத்தை ஏற்படுத்தாது. அதில் ஏற்படுத்தாது. நிலை மாற்றத்துல மாற்றத்தை ஏற்படுத்தாது. கிளியரா? நிலை மாற்றத்துல மாற்றத்தை ஏற்படுத்தாது. அது என்ன நிலை மாற்றம்னா சொன்னல சாலிட்ல இருந்து லிக்யூடா மாறுது, லிக்யூட்ல இருந்து கேஸா மாறுது, மீண்டும் கேஸ்ல இருந்து சாலிட், அகைன் லிக்யூட், அகைன் கேஸ், சாலிட் கேஸ் லிக்யூட். அப்படி புரியுதா? சாலிட் லிக்யூட் கேஸ், அகைன் சாலிட் லிக்யூட் கேஸ், அகைன் சாலிட் லிக்யூட் கேஸ். அந்த மாதிரி வந்து நான் மாறிட்டே மாறி பொறுத்தானது என்னன்னு சொல்லுவாங்க நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சரியா? அடிக்கடிக்கு நான் சொல்ல வர்றது என்னவோ அதையே நான் மறந்துடுவேன். சரியா? இது என்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஒரு இஷ்யூ தான். ஸோ இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். சரியா? ஓகே,
அப்ப இது என்ன பண்ணோம்னா இது என்ன பண்ணும், நிலை மாற்றத்தை ஏற்படுத்துவது அல்ல. நிலை மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா அதாவது என்ன பண்ணாது, நிலை மாற்றம் இருக்கு இல்லையா, ஃபேஸ் சேஞ்சை, ஸோ ஃபேஸை எந்த விதமே சேஞ்ச் பண்ணாது. சரியா? ஓகே, ஒன்லி டெம்பரேச்சர் இஸ் சேஞ்சிங். ஓகே, when ஃபேஸ் இஸ் நாட் சேஞ்சிங். ஓகே, ஒன்லி டெம்பரேச்சர் இஸ் சேஞ்சிங். டெம்பரேச்சர் மட்டும்தான் மாறும், ஃபேஸ் என்ன ஆகாது, மாறாது. அது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும். புரியுதா? சரி, ஓகேப்பா. ஓகே 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 சரியா? அப்போ இங்க பாரு, ஒரு கலோரி என்பது என்னது, ஒரு கலோரி என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு கலோரி என்பது என்னன்னா எதுக்கு சமமா இருக்குன்னா 4.2 ஜூலுக்கு சமமா இருக்கும். சரியா? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இதை இப்போ நான் சொல்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா சம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ நீரினுடைய, சரியா, நீர் இருக்கு இல்லையா, அப்ப நீரினுடைய தன் வெப்ப எதிர்ப்பு திறன் என்னவா இருக்கும் சொல்ல பார்க்கலாம். ஒரு கலோரி சரியா, கிராம் பர் கெல்வின் சொல்லிட்டு இருக்கும். கிராம் பர் செல்சியஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கிராம் பர் செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே, இந்த செல்சியஸ், ஃபாரன்ஹீட், மற்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எதில், இந்த இப்போ வந்து அலகுகள் நிறைய இருக்குடா. சரியா? செல்சியஸ் வெப்பநிலைக்கு செல்சியஸ் இருக்கு, கெல்வின் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபாரன்ஹீட் இருக்குது. ஓகேவா? இது மூணுத்தையுமே வந்து என்ன பண்ணுவோம்னா இதில் தான் பயன்படுத்துவோம். இதில் இந்த பொருட்களின் வெப்ப பண்புகள் இருக்குல்ல, அதில் தான் பயன்படுத்துவோம். மற்ற கேடிஜி, தெர்மோடைனமிக்ஸ் அங்கே வந்தனா நீ என்ன பண்ணணும், எல்லாமே வந்து கெல்வின்ல மட்டும்தான் நீ பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஓகேவா? கெல்வின்ல மட்டும்தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், பயன்படுத்துற மாதிரி இருக்கும். செல்சியஸ்ல கொடுத்தாலும் கெல்வின்ல மாற்ற தெரியணும், ஃபாரன்ஹீட்ல கொடுத்தாலும் உனக்கு கெல்வின்ல மாற்ற தெரியணும், எப்படி கொடுத்தாலும் உனக்கு கெல்வின்ல மாற்ற தெரியணும். அவ்வளோதான் விஷயமே. சரியா? அவ்வளோதான் விஷயம். ரைட்டா? இங்க நீ செல்சியஸ் தான் மேக்ஸிமம் இந்த லெசன் என்ன பண்ணுவேன், செல்சியஸை நீ பயன்படுத்துவ. ஒருவேளை கொஸ்டினே கெல்வினில் காண்க, இல்லைன்னா வந்து ஃபாரன்ஹீட்டில் காண்க அப்படி கொடுத்துட்டா என்ன பண்ணணும், ஸோ நீ அந்த மாதிரி வந்து மாற்றிக்கணும். ரைட்டா? சரியா? ஓகே, அப்போ இன்னொன்று என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பனிக்கட்டி. சரியா? ஸோ பனிக்கட்டி இருக்கு இல்லையா, பனிக்கட்டி. சரியா? அப்போ என்னது, தன் வெப்ப ஏற்பு பனிக்கட்டியோடைய வெப்ப ஏற்பு திறன் எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தோம்னா 0.5 கலோரி பர் கிராம் டிகிரி செல்சியஸ். சரி, ஓகே, இதோடைய பரிணாமம் எதுக்கு சமமாக இருக்கும் சொல்லு பார்க்கலாம். இந்த தன் வெப்ப ஏற்பு திறன் இருக்குல்ல, பரிமாணத்தை கண்டுபிடி பார்க்கலாம். பரிணாமம் என்னவா இருக்கும், பரிணாம வாய்ப்பாடு டக்குன்னு சொல்லு. இதனுடைய பரிணாம வாய்ப்பாடு எப்படி இருக்கும், ட்ரை பண்ணலாமா? எனக்கும் தெரியாது, ட்ரை பண்ணலாமா? சரியா? ஸோ வெப்பத்துக்கு என்னது mL² T⁻⁻2. ரைட்டா? அதுக்கப்புறமா என்னது, நிலைக்கு வந்து பண்ணா என்னது எம், டெல் தீட்டானா என்னது வெப்பநிலை கெல்வின். அப்போ இந்த எம் கேன்சலு. அப்போ என்னது, தன் வெப்ப ஏற்பு பரிணாமம் L² T⁻⁻2 K⁻−1. சரியா? இதுதான் அது தன் வெப்ப ஏற்பு திறனுக்கான பரிணாம வாய்ப்பாடு. சரியா? புரிஞ்சா? ஓகே, வெப்பம் அப்படின்றதுக்கு ஆற்றலின் பரிணாமத்துக்கு சமமாக இருக்கு. அதாவது வெப்பம்ன்றது என்னன்னா ஆற்றல் அதிகமான இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு போகும்போது, கம்மியான இடத்துக்கு போகிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க, வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட்டா? ஓகே, அடுத்து பார்க்கறது அப்படின்றது என்னன்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெயிட் இதை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? ரைட், இதை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாமா? ஓகே, சிக்கிட்டு வைப், சிக்கிட்டு வைப். ஓகே, சும்மா பாடுறேன்டா, ஏதோ போதை அடிக்கிறதுக்கு பாடுறேன். லிட்டரலி இப்போ வரைக்குமே எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ ஃபீவர் அந்த மாதிரிலாம் இருக்குது. சரியா? என்ன பண்ணுறது, கிளாஸ் எடுத்து தானே ஆகணும். ஓகே, நிலைமாற்ற ஏற்புத்திறன். அடுத்து என்னது, நிலைமாற்ற ஏற்புத்திறன். நிலைமாற்ற ஏற்புத்திறன் என்னது சொல்லு பார்ப்போம். நிலைமாற்ற ஏற்புத்திறன் என்ன, வாட் இஸ் மீன் பை நிலைமாற்ற ஏற்புத்திறன் அப்படின்னா என்ன? நிலைமாற்ற ஏற்புத்திறன் அப்படின்னு என்னன்னு சொல்லுவாங்கன்னா லேட்டன் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன, இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க, லேட்டன் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? லேட்டன் ஹீட் அப்படின்னு என்னன்னா, ஓகே, ஒரு இங்கேயே கொடுத்துட்டாங்க நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாற்ற தேவைப்படக்கூடிய வெப்பத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நிலை மாற்ற ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, நிலை மாற்ற ஏற்புத்திறன்னா ஒன்றும் இல்லை. இப்போ என் கையில இந்த ஃபோன் இருக்குது. சரியா? இந்த ஃபோன் இருக்குது. ஓகே, இந்த ஃபோன் இப்போ என்னவா இருக்கு, சாலிட் ஸ்டேட்ல இருக்குது. சரியா? இந்த ஃபோனை நான் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்றணும்னு வச்சுக்கேன். லிக்விட் ஸ்டேட்டுக்கு வேணாம், இது வேண்டாம் விடு, இது நல்லா எக்ஸாம் வேண்டாம், இது சொன்னா அப்புறமா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வச்சுனுக்கு ஏதோ ஒரு உதவாத ஃபோன்லாம் இல்லடா, கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கு, ஒரு 2 வருஷமாவே இருக்கு, 2-3 வருஷமா இருக்கு. பரவாயில்ல, நல்ல ஃபோன் உழைக்குது. சரியா?
வாங்கினது வந்ததுலேருந்து பார்த்தோன்னா அடி மேலே அடி. ஸோ இங்கே பாரு இந்த லப்பர் பேண்டெல்லாம் கழட்டிட்டேன் அப்படின்னா ஃபோனை டிஸ்பிளே இப்படி பிடிங்கன்னு வரும். அந்த மாதிரி தான் ஃபோனை வச்சுன்னு இருக்கேன். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நம்மளால ஐஃபோன் வாங்குற அளவுக்கு தான் நம்மக்கிட்ட பட்ஜெட் கிடையாது. ஐஃபோனு அப்புறமா ஒரு சும்மா 5G ஃபோனை வாங்குறதுக்கு என்ன இல்லை பட்ஜெட் இல்லை நம்மக்கிட்ட. அந்த அளவுக்கு தான் மோசமான நிலைமையில் தான் இருக்கும். சரியா? ஓகே. நிலைமாற்ற ஏற்பு திறன் அப்படின்றது என்னது அப்படின்னா, நிலைமாற்ற ஏற்பு திறனா ஒரு நிலையை மாற்ற தேவைப்படக்கூடிய வெப்பநிலை, வெப்பம். ஓகே. அதாவது இப்போ கோல்டு இருக்குன்னு வச்சுக்கேன், தங்கம் இருக்குது. சரியா? தங்கம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்படி கட்டியா இருக்குது, சாலிட் ஸ்டேட்ல இருக்குது. ஓகே. அதை நம்ம என்ன பண்ணுவோம், உருக்கி அகைன் சாலிடுக்கு மாற்றுவோம். ஆமா தானே? உருக்கி நம்ம என்ன பண்ணுவோம், உருக்கி தண்ணி வடிவத்தில் மாற்றி மறுபடியும் என்ன பண்ணுவோம், அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நகை அணிகலன் வடிவில் நம்ம என்ன பண்ணிக்கோ செஞ்சுட்டு போயிடுவோம். சரியா? அப்போ சாலிட்லேருந்து என்ன பண்ணுது, ஸோ அப்போ தங்கம் வந்து எடுத்துன்னா சாலிட்லேருந்து என்ன ஆகுது, லிக்யூட் ஃபேஸ்க்கு மாறுது. சரியா? என்ன பண்ணுது, லிக்யூட் ஃபேஸ்க்கு மாறுது. சரியா? அப்போ இங்கே மாற்றத்துக்கு தேவைப்படக்கூடிய வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த வெப்பத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நிலைமாற்ற ஏற்பு திறன் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், நிலைமாற்ற ஏற்பு திறன் சொல்லுவோம். புரியுதா 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 புரியுதா? சரியா? சரி, ஓகே. ஸோ அப்போ நிலைமாற்ற ஏற்பு திறன் அப்படின்றது என்னன்னா, ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்ற தேவைப்படும் வெப்பம். அது மாற்ற தேவைப்படும் வெப்பநிலை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மாற்ற தேவைப்படும் வெப்பத்தை தான் நம்ம நிலைமாற்ற வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்லுவோம் நிலைமாற்ற வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும்னா வச்சுக்கோங்க, இந்த பிணைப்புகள்னு ஒரு விஷயம் இருக்கு. சரியா? பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாண்ட்ஸ் என்ன ஆகும்னா பிரேக் ஆகும். லைக் இங்கே பாரு, இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், இப்போ கார்பனுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன், கார்பனுக்கு ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிணைப்பு இருக்கு. சரியா? ஸோ இந்த பிணைப்பு என்ன ஆகும்னா, பிணைப்பு வந்து பணம் பிரேக் பண்ணி என்ன பண்ணும், புது விதமான ஒரு மூலக்கூறை உருவாக்க செய்யும். ரைட்டா? புது விதமான மூலக்கூறுகள் என்ன பண்ணும், உருவாக்க செய்யுமா செய்யாதா? இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்டிஹைட் காம்பவுண்டா இல்லை இப்படி வச்சுக்கலாம், CH3 C டபுள் பாண்ட் O. சரியா? C டபுள் பாண்ட் O இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. சரியா? அது என்ன காம்பவுண்ட்லாம் எனக்கு ஓகே, CH3 CH1 சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது. சரியா? இதை ஒடுக்கும்போது இங்கே ஹைட்ரஜன். ஸோ இங்கே என்ன கிடைக்கும், எனக்கு அல்கேன் கிடைக்கும். சரி, இங்கே என்ன கிடைக்கும், எனக்கு ஒரு அல்கேன் கிடைக்கும். அல்கேனா ஆக்சுவலி ஹைட்ரோ கார்பன் தானே. ஸோ ஹைட்ரோ கார்பன்னா இது ஒரு பெட்ரோலியம். ஸோ லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். அல்கேன் வந்து என்னது, ஒரு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும்னு வச்சுக்கலாமே. இங்கே என்னது H2O. சரியா? H2O இது வந்து ஆல்டிஹைட் கேஸ்ல இருந்து என்ன பண்ணுவோம், ஸோ லிக்யூடுக்கு மாற்றம். அப்போ இது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு வெப்பநிலையில தான் நம்ம இந்த ரியாக்ஷனை நம்ம பண்ணுவோம். ஆமா தானே? ஏதோ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரியாக்ஷனை வந்து நம்ம பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? எஸ், ஆமா. சரியா? அப்போ அந்த வெப்பநிலை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா, அந்த நிலை மாற்றத்துக்கு தேவைப்படக்கூடிய வெப்பநிலை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நிலைமாற்ற ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இதுல வந்து பண்ண என்ன பண்ணும்னா, பிணைப்புகள் வந்து பண்ண உடைக்கப்படும். சரியா? இந்த இதில் என்ன ஆகும், நிலைமாற்ற ஏற்பு திறன்ல அந்த பிணைப்புகள் இருக்கு இல்லையா, பிணைப்புகள் என்ன ஆகும்னா உடைக்கப்படும். புரியுதா? பிணைப்புகள் என்ன ஆகும், உடைக்கப்படும். சரியா? பாண்ட்ஸ் என்ன ஆகும், பிரேக் ஆகும். சரியா? ஓகே. இந்த இடத்துல டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுமா? இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த லேட்டன் ஹீட்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு சாலிட் இருக்குது. சரியா? ஒரு திண்ம பொருள் இருக்குது, இன்னொரு இடத்துல ஒரு நீர்ம பொருள் இருக்குது. என்னது, இன்னொரு இடத்துல ஒரு நீர்ம பொருள் ஒன்று இருக்குது. ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா, நம்ம இதுக்கு வந்து பண்ணா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்கும், 100 டிகிரி செல்சியஸ்னு இருக்கும்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இங்கேருந்து நம்ம நீர்மத்துக்கு மாற்றணும். இந்த சாலிட் என்ன பண்ணணும், நீர்மத்துக்கு மாற்றும் போது என்ன நடந்திருக்கும், யோசி. என்ன நடந்திருக்கும், வெப்பநிலை வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும் தானே. ஆனால் இந்த லேட்டன் ஹீட்ல அப்படி கிடையாது, வெப்பநிலை வந்து அதிகமாகாது. சரியா? ஸோ இங்கே என்ன டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா இங்கே எவ்வளோதான் இருக்கும், அதே சேம் 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இங்கே 0 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா இங்கே 0 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இங்கே என்ன மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, வச்சுக்கோங்க, அந்த நிலை மட்டும்தான் மாற்றப்படுமே தவிர அந்த வெப்பநிலை என்ன ஆகாது, மாறாது. சரியா? இங்க என்ன ஆகுது, நிலை மட்டும்தான் மாறுபடுமே தவிர என்ன ஆகுது, அந்த வெப்பநிலையோ இல்லை அந்த வெப்பமான ஆகுது மாறுபடாது. புரிஞ்சா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகாது, இந்த இடத்துல வெப்பநிலை மாறுபடாது. which mean the temperature is not changing. okay, temperature is not changing. வெப்பநிலை மாறுபடாது. கிளியரா? ஓகே. ஸோ வா எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ரைட்டா? ஸோ எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, நான் எவ்வளோ தூரம் ஃபில் ஆகிருக்கோன்னு எனக்கு தெரியல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மூவ் ஆன் பண்ணி போகலாம். சரியா? நெக்ஸ்ட் பேஜுக்கு என்ன பண்ணலாம், மூவ் ஆன் பண்ணி போகலாம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே, ஒரு பொருள் திண்ம பொருள்லேருந்து என்ன பண்ணுறேன், திண்மத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா
திரவ பொருளா நான் மாற்றேன். திண்மத்துல இருந்து என்ன பண்ணேன் நான் திரவ பொருளா மாற்றேன்னு வச்சுக்கேன். இப்போ என்ன நடக்கும் சொல்லி பார்க்கலாம். ஸோ திண்ம பொருள்ல இருந்து திரவ பொருளா மாற்றேன். இப்போ உதாரணத்துக்கு லைக் என்ன பண்ணலாம், 1 கிராம் ஐஸ் ஒன்று இருக்குது, 1 கிராம் பனிக்கட்டி ஒன்று இருக்குது. சரி, ஐஸ். ஓகே, 1 கிராம் பனிக்கட்டி ஒன்று இருக்குது. பனிக்கனி யூஹோ என்னடா எழுத நான் பனிக்கட்டி ஒன்று இருக்குது. சரியா, 1 கிராம் என்ன இருக்குது, பனிக்கட்டி ஒன்று இருக்குது. சரியா, இப்போ இந்த பனிக்கட்டி என்ன பண்ணோம்னா இந்த 1 கிராம் பனிக்கட்டி என்ன பண்ண 1 கிராம் நீர் மூலக்கூறாக மாற்றுறேன். 1 கிராம் என்ன பண்ணுறேன், நீர் மூலக்கூறாக மாற்றுறேன். சரியா, அப்போ இதோட வெப்பநிலை என்னது, இதோட வெப்பநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸ்னா இதோட வெப்பநிலை என்னவா இருக்கும், சேம் 0 டிகிரி செல்சியஸாக தான் இருக்கும். சரியா, அப்போ இங்கேருந்து இங்கே பாரு ஃபீல் சரியா. ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு வெப்பநிலை என்ன பண்ணுறேன், ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறேன்ப்பா ஒரு இடத்துக்கு நான் மாற்றுறேன்னா, எஸ் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன், நான் மாற்றுறேன். சரியா, என்ன பண்ணேன், மாற்றுறேன். ஓகே, அதாவது என்ன மாற்றுறேன், நிலை மாற்றத்தை ஏற்படுத்துறேன். சரியா, இங்கே என்ன பண்ணேன், நான் ஒரு நிலை மாற்றத்தை ஏற்படுத்துறேன். அப்போ இந்த நிலை மாற்றத்துக்கு ஒரு வெப்பநிலை தேவைப்படும். அந்த வெப்பநிலையோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 80 கலோரி பர் கிராம்னு சொல்லுவாங்க. 80 கலோரி பர் கிராம்னு சொல்லுவாங்க. இங்கே லேட்டன் ஹீட்டோட ஃபார்முலா என்ன தெரியுமா, latent heat is equal to C, என்னது Q is equal to mLF ன்னு சொல்லுவாங்க. இந்த L அப்படின்றது என்னது, ஸோ என்னோட latent heat. அப்போ L ஓட மதிப்பு என்னது, ஸோ latent heat ஓட மதிப்பு மாஸ் பை சாரி அப்போ latent heat ஓட மதிப்பு என்னப்பா, என்னது ஹீட் டிவைடட் பை மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹீட் டிவைடட் பை மாஸ். சரியா, கிளியரா, புரியுதா? சரி, ஓகே. அப்போ இதோடைய பரிணாமம் என்ன, டக்குன்னு சொல்லு, இதோட பரிணாமம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லு. இதோட பரிணாமம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ற, கமெண்ட்ல நீ ஆன்சர் சொல்ற. என்ன பண்ற, பரிணாமம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணு. சரியா, ரைட்டு. ஓகே, ஸோ 80 கலோரி பர் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா, இருக்காதா, 80 கலோரி பர் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரைட்டா, 80 கலோரி பர் கிராம் அப்படின்ற அளவுக்கு இதோடைய லேட்டன் ஹீட் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, அடுத்து நான் என்ன பண்றேன்னா திரவத்துல இருந்து நான் வாயுக்கு மாற்றேன். என்ன பண்றேன், திரவத்துல இருந்து என்ன பண்றேன், வாயு நிலைக்கு மாற்றேன். ரைட்டா, என்ன பண்றேன், திரவ நிலையில இருந்து நான் என்ன பண்றேன்னா வாயு நிலைக்கு நான் மாத்துறேன். திரவ நிலையில இருந்து என்ன பண்றேன், வாயு நிலைக்கு நான் மாத்துறேன். சரியா, மாத்தலாமா, எப்படி மாத்தலாம், இப்போ 1 கிராம் H2O மூலக்கூறு, 1 கிராம் H2O மூலக்கூறு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே, 1 கிராம் என்ன பண்றேன், ஆவியா மாத்துறேன். ஆவினா பேய் கிடையாதுடா, 1 கிராம் ஆவினா பேய் கிடையாது, ஸ்டீம். சரியா, ஸ்டீம்னா என்னது, நீராவி. சரியா, நீராவியா மாத்துறேன். ஓகே. அப்போ இந்த நீரோட வெப்பநிலை என்னவா இருக்கும், நீரோட வெப்பநிலை வந்து பண்ணா 100 டிகிரி செல்சியஸா இருக்கும். அதே தான் இதுக்கு எவ்வளவு வெப்பநிலை இருக்கும், 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்போ இந்த நிலை மாற்றத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவை, கண்டிப்பா வந்து பண்ணா ஒரு வெப்ப ஏற்பு திறன், அதாவது வந்து என்னது, ஒரு நிலை வெப்ப ஏற்பு திறன் தேவைப்படும். ரைட்டா, ஒரு நிலை வெப்ப ஏற்பு திறன் மதிப்பு தேவைப்படும். சரியா, அந்த நிலை வெப்ப ஏற்பு திறன் அப்படின்றது என்னன்னா, அந்த நிலை வெப்ப ஏற்பு திறனோட மதிப்பு எதுக்கு சமமா இருக்குமா, ஸோ லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு என்னன்னா 540 கலோரி பர் கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. 540 கலோரி பர் கிராம் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சா இல்லையா, எஸ் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஓகே, கண்டிப்பா நான் இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஓகே, யோகா மேட். ஓகேப்பா, அடுத்து பார்க்கறது என்னன்னா நீர்ம சமநிலை. அதுக்கடுத்து பார்க்கறது என்னது, நீர்ம சமநிலை. என்ன பார்க்கப்போ, நீர்ம சமநிலை. அது என்ன, நீர்ம சமநிலை அப்படின்னா வாட்டர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்ம சமநிலை அப்படின்னா என்ன, இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க, வாட்டர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ப்ரோ, வாட்டர் ஈக்குவலண்ட், கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லியா ப்ரோ, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லலாமா, சரியா. இப்போ இங்க வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்குது. சரியா, இங்க என்ன இருக்குது, ஏதோ ஒரு பொருள் ஒண்ணு வச்சிருக்கேன். ரைட்டா, இங்க ஏதோ ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் வந்து ஏதோ ஒரு பொருள் தான். சரியா பொருள். சரியா, அந்த பொருளுக்கு என்ன இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நிலை இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி அந்த பொருளுக்கு என்ன இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்ன இருக்கும், ஒரு வெப்ப ஏற்பு திறன் இருக்கும், அதாவது ஸ்பெசிபிக் ஹீட் இருக்கும். சரியா, இருக்குமா இருக்காதா, எஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு சைட்ல என்ன பண்றோம்னா இது என்ன பண்றேன், ஸோ நீர் மூலக்கூறுகள் இருக்குது. சரியா, நீர் மூலக்கூறுகள் இருக்குது. ஓகேவா, அப்போ நீர் மூலக்கூறுகள் இருக்கும்போது இங்க என்ன இருக்கும், இந்த நீர் மூலக்கூறுகளுக்கு இந்த நீருக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பெசிபிக் ஹீட் இருக்குமா இருக்காதா, கண்டிப்பா என்ன இருக்கும், ஒரு ஸ்பெசிபிக் ஹீட் இருக்கும். ஸ்பெசிபிக் ஹீட்னா ஒன்றும் இல்லப்பா, ஏன்னா ஒரு வெப்ப ஏற்பு திறன் வந்து இருக்கும். சரியா, இதுக்கு நான் என்ன பண்றேன்னா
இது ரெண்டுத்துக்கும் ஒரே அளவில் நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணேன், ஒரே அளவுக்கு நான் வெப்பத்தை நான் கொடுக்குறேன். இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுறேன், ஒரே அளவுக்கு நான் வெப்பத்தை கொடுக்குறேன். இதுக்கு வந்து பண்ணது சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஹீட்டுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் என்னது, அந்த பொருளுக்கு நான் ஸோ சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு ஹீட்டும் வாட்டருக்கு நான் ஒரு ஹீட்டும் வந்து கொடுக்குறேன். சரியா? அப்போ கொடுக்கும்போது இந்த பொருள் என்ன ஆகும், இந்த பொருள் என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெப்பநிலை உயருமா, அதே மாதிரி இந்த நீருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெப்பநிலை உயருமா உயராதா? சரி, ஓகே ஓகே. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேருந்து நான் என்ன சொல்ல வரோம்னா, இதுக்கு கொடுக்கக்கூடிய வெப்பநிலையும் இதுக்கு கொடுக்கக்கூடிய வெப்பநிலையும் எனக்கு என்னவா இருக்கும், சமமாக இருக்கும். சரியா? அதாவது அந்த பொருளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெப்பநிலையும் சரியா, அந்த நீருக்கு கொடுக்கக்கூடிய வெப்பநிலை எனக்கு என்னவா இருக்கும், சமமாக இருக்குமா இருக்காதா? சமமா இருக்கும். சரியா? சமமா இருக்கும். ரைட்டா? ஓகே, சமமா இருக்கும். சரியா? அப்போ இங்க நீர்ம சமநிலை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தலாம். இங்க நீர்ம சமநிலை அப்படின்றது எதுக்கு சமமா இருக்குன்னா, ஓகே, மாஸ் ஆஃப் ஈக்குவலண்ட்டுக்கு சமமா இருக்கும். மாஸ் ஆஃப் ஈக்குவலண்ட் என்னது, சமநிலை நிறை மதிப்புக்கு சமமா இருக்கும். எதுக்கு சமமா இருக்கும், சமநிலை நிறை மதிப்புக்கு சமமா இருக்கும். ஓகே, நிறை மதிப்புக்கு சமமா இருக்குமா இருக்காதா? எஸ், கண்டிப்பா இருக்கும். சரியா? அப்ப இங்க இருந்து பாத்துக்கோ, இங்க இருந்து ரெண்டு சமன் சொல்லிட்டுனா, அப்ப QS சமம் என்னது, QW. சரியா? ஹீட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹீட் ஆஃப் வாட்டர். அப்ப ஹீட்டோட ஃபார்முலா என்னது சொல்லு பார்க்கலாம். மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன்ட்டு ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன்ட்டு டெல் தீட்டா. ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கு என்னப்பா, ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் இன்ட்டு ரைட்டா என்னது ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு டெல் தீட்டா. சரியா? இது ரெண்டுத்துக்கும் உயரப்படக்கூடிய அளவு, சரியா, உயர்த்தப்படக்கூடிய வெப்பநிலை அப்படின்னு சமமா இருக்கும். ஸோ அப்போ இதுவும் நான் இது காலி ஆயிடுமா. எனக்கு என்ன தேவைன்னா மாஸ் ஆஃப் வாட்டர் தான் தேவை. சரியா? ஸோ எனக்கு என்ன தேவை, ஸோ அந்த இந்த மதிப்பு தான் எனக்கு தேவை. அப்போ வேணும்னா என்ன பண்ணலாம், மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன்ட்டு என்னது டிவைடட் பை போடலாமா, எப்சைலான் அதை போடுவோம். இந்த மாதிரி போடலாம். சரியா? ஸோ போடலாம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, சரி, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நீர்ம சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நீர்ம சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? என்னன்னு சொல்லுவோம், நீர்ம சமநிலை. கிளியரா? கிளியராப்பா? ஐ ஹோப் புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன், நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேவா? ரைட்டு. அதுக்கு அடுத்ததாக பார்க்கறது என்னன்னா கலோரிமீட்டரி. ரைட், இன்னும் ஒரு பேஜ் தான் இருக்கா? ஓகே. அதுக்கடுத்ததான் முக்கியமாக பார்க்கறது என்னன்னா கலோரிமீட்டரி. இந்த லெசன்ல வந்து ரொம்ப 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 முக்கியமானது. சரியா? முக்கியமானது என்னன்னா கலோரிமீட்டரி வந்து ரொம்ப முக்கியம். சரியா? கலோரிமீட்டரியோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் கலோரிமீட்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல வந்து இது பேர் வந்து கலோரிமீட்டர். தமிழ்ல வந்து என்னது இது பேரு கலோரிமீட்டர். அது இங்கிலீஷ்ல வந்து இது பேர் என்ன சொல்லுவாங்க, கலோரிமீட்டரின்னு சொல்லுவாங்க. கலோரிமீட்டரி. ரைட்டா? சரி, ஓகே. அதுனா கலோரிமீட்டர், அது என்னப்பா கலோரிமீட்டர்னா என்றால் என்ன, கலோரிமீட்டர் என்றால் என்ன? ஒன்றும் இல்லை, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரியா? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. ஒருத்தன் பேர் வந்து இலை. ஓகே, ஒருத்தன் பேர் என்னது இலை, இன்னொருத்தன் பேர் வந்து கார்த்தி. சரியா? கார்த்தி. இந்த இலை பையன் இருக்கால, இந்த இலை பையன் வந்து கொஞ்சம் ரிச்சா இருக்கும். ஏய் சும்மாடா. ஓகே, கான்செப்ட் ரிச்செல்லாம் இல்லை, ரொம்ப போவதான் ரிச்சு. சரியா? இந்த கார்த்தி வந்து இப்படி இருக்கான், கொஞ்சம் போவதா இருக்கும். கார்த்தி என்ன பண்ணா, போவதா இருக்கான். ஓகேவா? கார்த்தி என்ன பண்ணா, ஸோ கொஞ்சம் போவதா இருக்கான். ரைட்டா? ரைட்டு. அப்போ என்கிட்ட வந்து பணம் எவ்வளோ இருக்குது, ஸோ 100 ரூபாய் இருக்குது. ஓகே. இவனுக்கு வந்து நான் கார்த்திக்கு வந்து கொஞ்சம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன். கார்த்திக் என்ன இருக்குது, ஏதோ வந்து ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. ஓகே. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு நான் வந்து ஸோ போகலாம், எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுத்தலாம். பார்க்கு பீச்சு அப்புறமா என்ன சொல்றது சினிமா தேட்டர் அப்படின்னு சொல்லி சுத்தலாம்னு வச்சுக்கேன். லைக் அந்த மாதிரி என்ன பண்ணா சுத்தலாம். ஓகே. அவன் ஆளுக்குள்ள என்ன பண்றான், ஜாலியாக ஊர் சுத்தின்னு இருக்கான். ஓகேவா? ஓகே. இப்போ இவங்கிட்ட மச்சான் டெய்லி என்கிட்ட கொஞ்சம் காசு கம்மியா இருக்குதா, கொஞ்சம் காசு கொடுறா அப்படின்னா, ஸோ இவன் என்ன பண்ணா, கொஞ்சம் ஒரு 20 ரூபாய் கம்மியா இருக்குன்னொடனே இவன் என்ன பண்ணான், ஸோ இலை வந்து என்ன பண்ணான், அந்த கார்த்திக்கு ஒரு 20 ரூபாய் கொடுத்தான். என்ன பண்ணா, 20 ரூபாய் கொடுத்தான். இவங்கிட்ட அப்ப என்ன ஆயிடுச்சோ மைனஸ் 20 ரூபாய் எடுத்து கொடுத்தான். சரியா? அடுத்த நாள் வெளியில போகும்போது என்ன ஆகுதுன்னா இன்னொரு 80 ரூபாய் எடுத்து கொடுத்தான். அப்ப இவங்கிட்ட என்ன ஆயிடுச்சு, +80 ஆட் ஆயிடுமா, +80 என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆகுமா ஆட் ஆகாதா, ஆட் ஆகும். இவங்கிட்ட 80 ரூபாய் கம்மியா இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி இன்னொரு நாள் வந்து பார்த்தோன்னா, ஸோ ரெண்டு பேருக்கு ஈக்குவல் தான். அதாவது இவங்கிட்ட 100 ரூபாய், இப்போ வந்து இவங்கிட்ட 80 ரூபாய்க்கு எவ்வளவு கம்மியா இருக்குது. சரியா? புரியுதா நான் சொல்றது நட்டு? புரியுதா? இவங்கிட்ட வந்து எவ்வளவு இருக்குது, 80 கம்மியா இருக்குது. இவங்கிட்ட என்ன ஆகுது, இவங்கிட்ட வந்து ஒரு 20 கம்மியாகுது. இவங்கிட்ட வந்து ஒரு 80 ரூபாய் 80 கம்மியாகுது. ஸோ ரெண்டு பேருக்கு ஈக்குவலா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். காசு வந்து என்னது ஈக்குவலா பிரிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இவங்கிட்ட இருக்க காசை வந்து ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கலாம், வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? அதே மாதிரி இவங்கிட்ட 100 ரூபாய் வந்து என்ன பண்ணுவான், ஸோ மொத்தமா 100 ரூபாய் எடுத்து கொடுக்கும். மொத்தமா 100 ரூபாய் எடுத்து கொடுத்தா என்ன ஆகும், இவங்கிட்ட என்ன ஆகும், 100 ரூபாய் ஆட் ஆகுமா ஆட் ஆகாது,
ரூபாய் ஆட் ஆகும். சரியா? அப்போ கலோரிமீட்டர் அப்படின்றது நான் கலோரிமீட்டர் அப்படின்றது இதே இதே விஷயம் தான். சரியா? ஹீட் லாஸ் பை த சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளினால் ஏற்படக்கூடிய என்னது வெப்ப இழப்பு என்பது ஓகே இன்னொரு பொருள் ஏற்படக்கூடிய வெப்ப உயர்வுக்கு சமமா இருக்கும். சரியா? வெப்ப உயர்வுக்கு சமமா இருக்கும். ஓகே, இப்போ என்கிட்ட காசு இருக்குடா, என்கிட்ட காசு இருக்கிறது அப்படின்றதுனால தான் நான் கார்த்திக்கு காசு கொடுக்கேன். ரைட்டா? என்கிட்ட காசு இல்லைன்னா நான் கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேன். என்கிட்ட காசு இல்லை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். சரியா? அப்ப என்கிட்ட காசு இருக்குது, அந்த காசு அவங்ககிட்ட கொடுக்கும்போது என்கிட்ட இருக்க காசு கம்மியாகும். சரியா? இதே கார்த்திகிட்ட நான் காசு கொஞ்சம் அதிகமாகும். சரியா? சொல்யூஷன் புரியுது? என்கிட்ட காசு அதிகமா இருக்குது. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை. ஸோ கலோரிமீட்டர் எப்படின்றது என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சு. சரியா? அப்ப என்னது பொருளினால் ஏற்படக்கூடிய ஆற்றல் இழப்பு, பொருளினால் ஏற்படும் அது வெப்ப இழப்பு, பொருளில் ஏற்படும் வெப்ப இழப்பு. சரியா? ரைட்டு. அதே மாதிரி இன்னொன்று என்னது, பொருளால் ஏற்படும் பொருளில் ஏற்படும் அப்படி வச்சுக்கோ. பொருளில் ஏற்படும் அதான் கருத்து. பொருளினால்னா அது வேற மாதிரி மீனிங்கு. பொருளால் ஏற்படும் என்னது ஆற்றல், இது வெப்ப அதிகரிப்பு. சரியா? இதுதான் என்னன்னா கலோரிமீட்டர் இதை தான் சொல்லுது. கலோரிமீட்டர் என்ன பண்ணுது, இதை தான் சொல்லுது. சரியா? புரிஞ்சா? கலோரிமீட்டர் என்ன சொல்லுது, இதை தான் கலோரிமீட்டர் சொல்லுது. ரைட்டா? அப்போ இவங்கிட்ட இந்த பொருளினால் ஏற்படும் இந்த பொருள் வெப்ப இழப்பு ஏற்படுச்சுல, இவங்கிட்ட இருக்கக்கூடிய வெப்பநிலை அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? உன்னோட கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். இவங்கிட்ட வெப்பநிலை ஆக்சுவலி அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? சொல்லு. வெப்பநிலை, இவனுடைய வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். யார்கிட்ட? இவங்கிட்ட வெப்பநிலை அதிகமா இருக்கும். ரைட்? வெப்பநிலை எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். சரியா? இவங்கிட்ட என்ன ஆகுது, வெப்பநிலை கம்மியாகுது. இவங்கிட்ட என்ன இருக்கும், வெப்பநிலை கம்மியா இருக்கும். சரியா? ஸோ அப்போ என்கிட்ட காசு, இவங்கிட்ட சூப்பர், இது கீழே வந்துச்சா? ரைட், புரியுதா? சரியா? அப்போ இவங்கிட்ட ஸோ இங்க பாரு, இவன் ஏன் வெப்பத்தை இழக்கணும் அப்படின்னா, என்கிட்ட காசு அதிகமா இருக்கு. காசு அதிகமா இருக்கும் போது அவனுக்கு நான் கடன் கொடுப்பேன். காசு கம்மியா இருந்தா நான் கடன் கொடுப்பேன். இப்போ என்கிட்ட ஒரு 150 ரூபாய் இருக்குது, என்கிட்ட 100 ரூபாய் கடன் கேட்கலாம். என்கிட்ட ஒரு 150 ரூபாய் இருக்கு, அவன் 100 ரூபாய் கடன் கேட்கலாம். அப்போ என்ன பண்ணுவேன், 100 ரூபாய் தூக்கி கொடுத்துடுவேன். ரைட்? என்ன பண்ணுவேன், 100 ரூபாய் தூக்கி கொடுத்துடுவேன். சரியா? ஆமாவா இல்லையா? இப்போ என்கிட்ட காசு இல்லைடா, காசு இல்லாமல் ஸோ காசு என்கிட்ட கொஞ்சம் எனக்கு செலவு 100 ரூபாய் தான், 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ஓகேடா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுவேன். ரைட்டா? அப்போ இவங்ககிட்ட என்ன இருக்குது, இவங்ககிட்ட காசு அதிகமாக இருக்குது, இவங்ககிட்ட காசு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த மீனிங் தான். புரியுதா நான் சொல்கிறது நான்ட்டு? இவங்ககிட்ட டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் இருக்கும், அவன் கொஞ்சம் லோ டெம்பரேச்சர் இருக்கான். அப்போ லோ டெம்பரேச்சர் இருக்கணும், கொஞ்சம் டெம்பரேச்சர் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுக்கலாம். அவ்வளோதான் விஷயம். ஆனால் டெம்பரேச்சருடைய மதிப்பு அப்படின்னு எப்படி இருக்கு, இவங்ககிட்ட 100 இருக்கு, இவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, ஸோ ஒரு 50 இருக்குதுன்னு வச்சுக்கேன். இவங்ககிட்ட 50 இருக்கு, மொத்தமாக சேர்த்து 150 தான். மொத்தமாக சேர்த்து எவ்வளோ, 150 தான். சரியா? இவங்ககிட்ட ஒரு 70 இருக்குது, இவங்ககிட்ட ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா இவங்ககிட்ட ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இவங்க ஒரு 50 ரூபாய் எடுத்து இவங்க கையில மிச்சம் எவ்வளோ இருக்கு, 50 ரூபாய் இருக்கு, இவங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கும். கரெக்டா? அப்போ ரெண்டுத்தோட வேல்யூ எவ்வளோ இருக்கு, 150 தான். சேம் அதே தான். புரியுதா நான் சொல்றது நான்ட்டு? ஓகே, அதே தான். சரியா? அவ்வளோதான் விஷயம். ஓகே, புரிஞ்சிச்சாப்பா? புரிஞ்சிச்சா? எஸ், ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இனிமேல் என்னது கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு செஷன் முடிஞ்சிச்சு. அடுத்ததா இதில் இன்னைக்கு கான்செப்ட்ஸ் அப்படின்றது இவ்வளோதான். சரி, என்னது வெப்ப ஏற்பு திறன், கலோரிமீட்டரி தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தோம். இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணோம், கலோரிமீட்டரி மட்டும் தான் பார்த்தோம். நாளைக்கு கடைசி லெக்சர் என்ன இருக்குது, இன்னும் பேலன்ஸ் இதில் இந்த லெசன் என்ன இருக்குது, ஒரு நிமிஷம் இது பார்த்துட்டு சொல்கிறேன். நாளைக்கு இன்னும் இந்த லெசன் ஒரு வெப்ப பரிமாற்றம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இதில் இருக்குது. சரியா? என்ன இருக்குது, இன்னும் இந்த லெசனில் இன்னும் அதிகபட்சம் என்ன இருக்குதுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவும் இந்த லெசனில் அவ்வளோதான். வேறு எதுவும் இந்த லெசனில் சொல்கிற அளவுக்கு கிடையாது. எவ்வளோ ஒன்லி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஆக்சுவலி எனக்கு உடம்பு சுத்தமாக முடியலனாலும் ஏதோ ட்ரை பண்ணி ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இருக்கேன். அதனால தான் என் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. ஓகே, எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. நேற்று என்னன்னே தெரியல. நேற்று ஆக்சுவலி நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கம் கேட்டேன். ஓகே, லைட்டாக தூக்கம் கேட்டதுனால ஸோ இந்த மாதிரி ஏற்படுது. இதுதான் ரீசன் இதுதான். சரியா? தூக்கம் கிடக்கூடாது. இப்போ எப்பயுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், 7 மணி நேரம் ஸ்லீப் சைக்கிள் இருக்குன்னா அந்த 7 மணி நேரம் கன்ஃபார்ம் தூங்கிடணும். அப்படி நீங்கள் கம்மியாக தூங்கிட்டேன்னா வச்சுக்கேன், ஒரு மாதிரி ஒரு டயர்ட்னஸ் அந்த மாதிரி ஸோ இதாக இருக்கும். ரைட்? நான் நினச்சேன் என்னது தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்.
இன்னும் ஒன்று தான். ஓகே, ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ லாஸ்ட் ஒரு 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 பார்ட் தான் இருக்குது. சரியா? தெர்மோடைனமிக்ஸ் 3 நாள். ஸோ அதெல்லாம் 7 நாள் எடுத்தோம்னா நல்லா இருக்காது. பட் கண்டென்ட் ஆனால் வந்து நீ அதை எப்படி கொஸ்டின் வந்தாலும் சால்வ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். டீட்டெயிலாக எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லைடா. இந்த லெசன்லாம் டீட்டெயில்டாக எடுத்தேன்னா வச்சுக்கேன், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரே வந்து 10-15 நாள் எடுப்பேன். உட்காந்து டீட்டெயிலாக நான் எடுக்கணும்னு நினச்சேன்னா 10-15 நாள் எடுப்பேன். ஓகே, அந்தளவுக்கு கொஷின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி என்ன பண்ணுறது, அந்தளவுக்கு டீட்டெயிலாக கொடுப்பேன். ஸோ நம்ம ஏதாச்சும் மேபி பெய்டு கோர்ஸ் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏதாச்சும் பெய்டு பேட்ச் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நான் கன்ஃபார்ம் என்ன பண்ணலாம், 10 கிளாஸ் 5 கிளாஸ் கன்ஃபார்ம் எடுக்கலாம். சரியா? ஷியோர். ரைட். ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தான் இருக்குது. சரியா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் என்ன, ஸோ அதில் வந்து ஒரு 1 2 3 4 4 5 6 7 8 ஒரு 10 கொஷின் 15 கொஷின் 10 கொஷின் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 10 கொஷின் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். சரியா? எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு எப்படி கரெக்டாக இதாகுன்னு பார்க்கலாம். 10 to 15 கொஷின் எடுத்து வச்சுருக்கேன். சரியா? பிபிடி இன்னும் வந்து ஸோ இங்கிலீஷில் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணல. தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தான் உனக்கு நான் கொடுக்கணும். ரைட்? ஓகே, அது எதாத்துக்கு ஒரு பக்கம் போட்டோம். கொஷின்ஸ் பாரு. 10 கிலோகிராம் நிறை கொண்ட பனிக்கட்டியை 10 கிலோகிராம் நிறை கொண்ட பனிக்கட்டியை -10 டிகிரி செல்சியஸ் முதல் 100 டிகிரி செல்சியஸ் ஆவியாக்க தேவைப்படும் மொத்த வெப்பம் என்ன? மொத்த வெப்பம் நெட் என்னது? ஸோ நெட் ஹீட் கேட்கலாம். சரியா? ஓகே, 10 கிராம். ஓகே, எவ்வளோடா? ஜஸ்ட் வெறும் 10 கிலோகிராம் நிறை கொண்ட பனிக்கட்டி ஒன்று. ஓகே, ஸோ அப்போ மாஸ் எவ்வளோ கொடுத்துட்டான்? வெறும் 10 கிராம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். சரியா? ஓகே, அந்த பனிக்கட்டி என்ன பண்ணணும், -10லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம ஆவியாக்கணும். சரியா? ஆவியாக்கணும்னா என்ன பண்ணணும், முதல்ல இந்த பனிக்கட்டியை வந்து முதல்ல 0 டிகிரிக்கு ஆக்கணும். சரியா? நல்லா பார்த்துக்கோ. -10 டிகிரி செல்சியஸில் என்ன இருக்குது, பனிக்கட்டியாக இருக்குது. சரியா? என்ன பண்ணணும், பனிக்கட்டியாக இருக்குது. ஓகேவா? இந்த பனிக்கட்டியை என்ன பண்ணணும், கொஞ்சம் படிப்படியாக நான் சொல்ல போது இந்த பனிக்கட்டியை நான் என்ன பண்ணணும், 0 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றணும். 0 டிகிரி செல்சியஸ் கொண்ட பனிக்கட்டியை நான் மாற்றணும். ஸ்ட்ரைட்டாக 100 டிகிரி செல்சியஸ் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றோம்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வரும். சரியா? ஃபஸ்ட்டு 0 டிகிரி செல்சியஸாக இருக்குதா மாற்றணும். சரியா? அப்போ இந்த 0 டிகிரி பனிக்கட்டியை நான் என்ன பண்ணணும், 0 டிகிரி செல்சியஸ் கொண்ட ஒரு நீராக நான் மாற்றணும். சரியா? நீராக என்ன பண்ணணும், மாற்றணும். நீர்மமாக என்ன பண்ணணும், மாற்றணும். சரியா? இந்த நீர்மத்தை 0 டிகிரி செல்சியஸ் கொண்ட நீர்மத்தை என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், 100 டிகிரி செல்சியஸ் கொண்ட நீராக மாற்றணும். ஆமாவா? 100 டிகிரி செல்சியஸ் கொண்ட நீராக நான் மாற்றணும். சரியா? 100 டிகிரி செல்சியஸ் கொண்ட நீரை அப்புறமா என்ன பண்ணணும், 100 டிகிரி செல்சியஸ் கொண்ட ஆவியாக நான் மாற்றணும். ஓகே, ஆவியாக நான் மாற்றணும். ரைட்டா? இது இப்படி தான் நீ சால்வ் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து 100 அப்படின்னு போட்டோன்னா உனக்கு ஆன்சர் வந்து தப்பாயிடும். சரியா? ஓகே, அப்போ என்னது, ஸோ பனிக்கட்டிலேருந்து பனிக்கட்டி இங்கே என்ன ஆகுது, ஸோ வெப்பநிலை மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. வெப்பநிலை மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இங்கே வெப்பநிலை மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. சரியா? இந்த இடத்துல பனிக்கட்டிலேருந்து நீர்மமாக மாறுது. இங்கே என்ன ஆகுது, ஃபேஸ் சேஞ்ச் ஆகுதா? இங்கே என்ன ஆகுது, ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. சரியா? ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. நீர்மத்துலேருந்து நீர்மத்துக்கு இங்கே என்ன ஆகுது, அகைன் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. இங்கேருந்து இங்கே வந்து எவ்வளோ என்ன சேஞ்ச் ஆகுது, என்ன சேஞ்ச் ஆகுது, ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. ரைட்டா? ஆகுது, ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அப்போது இங்கே நம்ம பயன்படுத்துறது என்னது, இங்கே இருக்கக்கூடியது. ஸோ டெம்பரேச்சர் மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னா அந்த ஹீட் என்னன்னு சொல்லுவோம், ஸ்பெசிஃபிக் ஹீட் சீன்னு சொல்லுவோமா? எஸ். இங்கே என்ன ஆகுது, லேட்டன் ஹீட்னு சொல்லுவோமா? லேட்டன் ஹீட்டை பயன்படுத்துவோம். சரியா? இங்கே என்னது, ஸோ சேம் ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, இங்கே என்னது, லேட்டன் ஹீட். அப்போ இதில் வந்து பண்ணால் இங்கே இதுக்கு நடுவில் வந்து பண்ணால் ஹீட் 1. ஸோ இதோட ஹீட் வந்து 2. சரி, இதோட ஹீட்டோட மதிப்பு என்ன 3ன்னு இருக்கும். இதோட ஹீட்டோட மதிப்பு ஸோ 4ன்னு இருக்கும். சரியா? அப்போ எனக்கு தேவைப்படக்கூடிய மொத்த வெப்பம் அப்படின்ற எதுக்கு சமமாக இருக்கும் சொல்லு பார்க்கலாம். Q1 + Q2 + Q3 + Q4ன்னு இருக்குமா? Q4ன்னு இருக்குமா, இருக்காதா? எஸ், இருக்கும். இந்த Q1 அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம் சொல்லு பார்க்கலாம். மாஸ் ஆஃப் ஐஸ் இன்ட்டு என்னது, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் இன்ட்டு டெல் தீட்டாவா, டெல் தீட்டா ப்ளஸ் என்னது Q2 தான் லேட்டன் ஹீட்டு. லேட்டன் ஹீட் என்னப்பா, மாஸ் ஆஃப் ஐஸ் இன்ட்டு லேட்டன் ஹீட் ஆஃப் ஐஸ். புரிஞ்சா? லேட்டன் ஹீட் ஆஃப் ஐஸ் ப்ளஸ் இங்கேருந்து என்னது, ஸோ ஐஸே தான். ஸோ மாஸ் ஆஃப் ஐஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் இன்ட்டு என்னது, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல் தீட்டா. ஓகே, ப்ளஸ் இங்கே என்னது, அதே தான். ஸோ மாஸ் ஆஃப் ஐஸ் இன்ட்டு லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனா. சொல்யூஷன் புரியுதா? வேப்பரைசேஷன். சரியா? ஓகே, ஸோ அப்போ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ மாஸ் ஆஃப் ஐஸ் எவ்வளோ ப்ரோ, 10 ப்ரோ, 10. இது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் என்ன ப்ரோ சொன்னா இங்கே சொல்லியிருக்கேன் பாரு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொன்னா 0.5 கலோரி. 0.5. இங்கே ஏற்பட்டுள்ள வெப்பநிலை மாற்றம் அப்படின்றது என்னது, இங்கே ஏற்பட்டுள்ள வெப்பநிலை மாற்றம் என்ன, இது ஃபைனல் 0 - 0 - ஆஃப் -10 = என்னது, +10ன்னு சொல்லிட்டு வருமா?
+10 சொல்றோம். அப்போ இங்கே ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றம் எவ்வளோ? +10. +10 சரியா? இன்ட்டு 10 கிளியரா? ப்ளஸ் இங்கே பாரு மாஸ் ஆஃப் ஐஸ் எவ்வளோ? 10. லேட்டன் ஹீட் ஆஃப் ஐஸ் எவ்வளோ? ஸோ லேட்டன் ஹீட் ஆஃப் ஐஸ் எவ்வளோ சொல்லி கொடுத்தனா எங்கடா போச்சு? லேட்டன் ஹீட் ஆஃப் ஐஸு தோ 80. எஸ் எவ்வளோ? 80 போடு 80. இங்கே சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எதுவும் இங்கே சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வருது 80 சரியா? ப்ளஸ் மாஸ் ஆஃப் ஐஸ் எவ்வளோ? 10. இங்கே பாரு இதோட இங்கே என்ன வேல்யூ சொல்லி பார்க்கலாம். இங்கே என்ன ஆகுது பாரு. ஸோ நீரா இங்கே வந்து ஆக்சுவலி என்ன ஆகுது? ஸோ நீர் ஓகே. இங்கே என்ன ஆகுது? நீர் ரைட்டா? இங்கே நீங்கள் போகும்போது என்னது? நீர்மமா. ஸோ அப்போ நீரோடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் என்ன சொன்னால் 1ன்னு சொல்லி கொடுத்தனா நீரோட ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட மதிப்பு எவ்வளோ? 1 கலோரிகிராம்னு சொன்னா 1 கலோரிகிராம். இங்கே ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றம் எவ்வளோ? 100 - 0 = 100 கரெக்டா? 100 கிளியரா? 100 ரைட் ஓகே சரியா? அப்புறமா இங்கே பாருங்க மாஸ் ஆஃப் ஐஸ் எவ்வளோ? 10 சரியா? லேட்டன் ஹீட் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ சொன்னேன்? ஆவியாகிறதுக்கு எவ்வளோ சொன்னேன்? 540ன்னு சொன்னா 540ன்னு சொன்னா ரைட் போடு 540. இப்போ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ண வேண்டியது தான். சால்வ் பண்ணால் உனக்கு ஆன்சர் வந்துடும். எப்படி சால்வ் பண்ணலாம் பாரு. இங்கே எவ்வளோ? இந்த 0 கேன்சல். இங்கே எவ்வளோ இருக்கும்? 50 ப்ளஸ் எவ்வளோ? ஸோ 800 ப்ளஸ் எவ்வளோ? 800 ப்ளஸ் எவ்வளோப்பா? ஸோ 1000 ப்ளஸ் எவ்வளோ இருக்கும்? 1000. ஓனோ வேறு எப்படி ஆயிடுச்சு? எஸ் ஓகே. ஸோ 1000 ப்ளஸ் இங்கே எவ்வளோ இருக்கும்? ஸோ ப்ளஸ் வந்து ஒரு 5400. அப்போ இது எல்லாத்தையும் உனக்கு ஆட் பண்ணனா வச்சுக்கே இதோடைய மொத்த வெப்பநிலை அப்படின்றது என்னன்னா மொத்த வெப்பம் அப்படின்றது என்னது? 7250 இருக்கும். 7250 கலோரி. 7250 கலோரி வெப்பம் வந்து தேவைப்படுது சரியா? கிளியரா? இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? யாருக்கும் டவுட் இல்லை ரைட் ஓகே சரிப்பா. அடுத்து பாரு. அடுத்து கீழே கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து ரைட் என்னது? கீழே கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து உலோக பொருளின் வெப்ப ஏற்பு திறன் காண்க. உலோக பொருளினுடைய இதோடைய வெப்ப ஏற்பு திறனை காண்க. மேலும் இவை 27 டிகிரி செல்சியஸ் வெப்ப சமநிலையில் ஓகே வெப்ப சமநிலை அடைகிறதாம். ஓகே புரியுதா? என்ன சொல்றது புரியுதா? அப்போ இதோடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கும். இதோடைய ஸ்பெசிஃபிக் என்ன அப்படின்னு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் பாடி சரியா? ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் பாடி அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ரொம்ப லோட் ஆகுதுடா. எனக்கே தெரியல நிறைய லோட் ஆகுது. நேற்றுந்தே ரொம்ப லோட் ஆகினே இருக்குது சரியா? அப்போ நம்மளுக்கு தெரியும் அக்கார்டிங் டு கலோரிமெட்ரி படி என்னன்னு தெரியும்? ஹீட் லாஸ் அதாவது வந்து பண்ணது வெப்ப இழப்பு என்பது எதுக்கு சமமாக இருக்கும்? வெப்ப இழப்பு சரியா? எதில் வெப்ப இழப்பு ஏற்படும் சொல்லு பார்க்கலாம். எதில் வெப்ப இழப்பு ஏற்படும்? இதில் தானே வெப்ப இழப்பு ஏற்படும். ஆமாவா இல்லையா? ஏன்னா இங்கே தான் ஹை டெம்பரேச்சர் இருக்குது. அப்போ ஹை டெம்பரேச்சர்ல இங்கே போவோம். இதெல்லாம் வெப்ப இழப்பு எதில் ஏற்படும்? அந்த பொருள் மேலே வெப்ப இழப்பு வந்து அந்த பொருள் ஏற்படும் சரியா? அப்போ என்னடா அது பேரு வாயில வர மாட்டேந்தே. வெப்ப ஏற்பு சரியா? வெப்பம் அதிகரித்தல் எங்கே ஏற்படும் சொல்லு பார்க்கலாம். வெப்ப அதிகரித்தல் எங்கே ஏற்படும்? ஸோ அந்த நீரில் ஏற்படுமா? நீரில் வந்து நாங்கள் வெப்ப அதிகரித்தல் ஏற்படும் சரியா? அப்போ இங்கே வெப்ப இழப்பு என்பது எதுக்கு சமமாக இருக்கும்? மாஸ் ஆஃப் பாடி இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் பாடி இன்ட்டு என்னன்னு சொல்லலாம்? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான் = என்னது? ஸோ அதே மாதிரி இங்கே என்னது? மாஸ் ஆஃப் வாட்டர் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னு இருக்காதான் இருக்கும். அப்போ மாஸ் ஆஃப் பாடி எவ்வளோ? என்னடா உலோக பொருளுடைய இது நான் ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். உலோக பொருள் வந்து பண்ண எவ்வளோனா 500 உலோக பொருளா? அது குழப்பமா இருக்கு எனக்கு. 90/23 ரைட் சரியா? ஸோ இதோடைய பொருள் என்னதுன்னா 500 கிராம் தான். இதுவும் என்னது 500 கிராம். அப்போ என்னது? ஸோ 500 இன்ட்டு ரைட்டா? 500 இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் பாடி தான் எனக்கு வேணும். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் பாடி இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ சொல்ல பார்க்கலாம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோப்பா? ஸோ எவ்வளோ இதில் சமநிலை 27 - 50 27 - 50 சமம். மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ? 500. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ? 1. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ? 27 - 18 ஓகேவா? ஏன்னா 27 டிகிரியில் வெப்ப சமநிலை ஆயிடுது சரி. 27 - 18 ரைட்டு. ஸோ அப்போ ஆன்சர் பண்ண இதுவும் காலி ஆயிடுச்சா ரைட்?
அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் பாடி இஸ் ஈக்குவல் டு என்னது, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் பாடி இஸ் ஈக்குவல் டு ஏதோ நான் விஷயம் சரி ஓகே 500 வச்சுக்கூட நோ இஷ்யூஸ் சரியா. அப்போ என்ன வரும் 9/23 அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரியா. 9/23 அப்படின்னு சொல்லிட்டு வரும் -9/23 சொல்லிட்டு வரும் ரைட்டா. இதுதான் வந்து என்னோட ஆன்சர் சரியா. இதுதான் அது என்னோட ஆன்சர் சரியா. நான் இது வந்து எக்ஸாக்டாக எவ்வளோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண வைக்கிறேன், எவ்வளோ 50 இல்லை 100 எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு சரி ஞாபகம் வரல. ஆனால் ஏதோ ஒரு கொஷின் தான், அது இது எழுத விட்டுட்டேன், அதனால சொல்ல பிரச்சனை. ஓகே ஸோ எவ்வளோ 9 எவ்வளோ 9/23 கலோரி. ஓகே 9/23 கலோரி. இன்னும் ஓவர் லோடிங்காக இருக்கே, ஓவர் லோடிங்காக இருக்குடா, அதுதான் பிரச்சனையே. சரி ஓகேப்பா, நம்மளுக்கு என்ன போய் இது லோட் ஆனால் என்ன, லோட் ஆகலைன்னா என்ன பார்த்துக்கலாம். ஓகே 20 கிராம் நிறை கொண்ட 10 டிகிரி செல்சியஸ் நீருடன், ஓகே 20 கிராம் நிறை கொண்ட 10 டிகிரி செல்சியஸ் நீருடன் 50 டிகிரி செல்சியஸ் கொண்ட 50 கிராம் நீர் கலக்கப்படுகிறது சரியா. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க சரியா, மிக்ஸ் பண்ணுறாங்களாமா ரைட்டா. அப்போ என்னது, ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் 1 சரியா. ஸோ அப்போ என்னது, முதல் நீரினுடைய நிறை எவ்வளோ, முதல் நீரினுடைய நிறை எவ்வளோப்பா, எவ்வளோ 20 கிராம்னு சொல்லிட்டாங்க சரியா. ரெண்டாவது நீரினுடைய நிறை எவ்வளோ, ரெண்டாவது நீரினுடைய நிறை வந்து எவ்வளோ 50 கிராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா. 50 கிராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா ரைட்டா. ஓகே அப்போ இங்கே தீட்டா ஒன்று எவ்வளோ பாரு. ஸோ இங்கே வந்து பண்ணால் இங்கே டெம்பரேச்சர் ஒன்று எவ்வளோ, ஸோ 10 டிகிரி செல்சியஸ் என்னது வெப்பநிலை, இதோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குதாம், 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே இது ரெண்டு என்ன பண்ணாங்க, ஸோ வெப்பநிலை வந்து பண்ணால் போட்டு நல்லா என்ன பண்ணாங்க, ரெண்டுமே கலக்குறாங்க சரியா. நல்லா என்ன பண்ணாங்க, கலக்குறாங்க. கலந்ததுக்கு அப்புறமா அதோட இறுதி வெப்பநிலை, அதாவது ஸோ எஃபோட வேல்யூ தீட்டா ஃபைனல் ஸோ என்னது ஃபைனல் டெம்பரேச்சரோட வேல்யூனா கேட்குறாங்க. டக்குன்னு இங்கிலீஷும் வருது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம் சரியா. ஏன் இது லோட் ஆகுதுன்னா இங்கிலீஷ், ஏன்னா தமிழ் மீடியத்துக்கு நடத்துறேன் இல்லையா. ஸோ இங்கிலீஷ் மீடியம்னா அது வந்து லோடே ஆகாது, அப்படி ஃப்ளூவெண்ட்டாக போயிடும். ஓகே ஆனால் இங்கே தமிழ் மீடியத்தை நடத்தும் போது அந்த தீட்டா அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு டக்குன்னு வந்து வெப்பநிலைன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வர மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. ஏன்னா நான் தமிழ் மீடியத்தெல்லாம் எப்போ பிடிச்சேன், 2022 தான் தமிழ் மீடியம் அங்கே பார்த்ததோட சரி. 2022 அங்கே பார்த்ததோட சரி தான் தமிழ் மீடியம். கிட்டத்தட்ட வந்து நீட் எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் மே 7ஆம் தேதி வந்து 2023 நீட் நடந்துச்சு, ஞாபகம் தெரியுமோ. ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்குமே ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்து தான் தமிழ் மீடியம்லாம் சரியா. ஸோ எப்பயுமே கொஞ்சம் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனால் கம்ப்ளீட்டாக தமிழ் மீடியம்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக தமிழ் கிடையாது. ஓகே சரி ஓகே அப்போ இங்கே என்ன சொல்ல பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பண்ணானது, ஸோ எதில் வெப்பநிலை இருந்திருக்கும், இதில் வெப்பநிலை இருந்திருக்கும் சரியா. அப்போ வெப்பநிலை இழப்பு சரியா. வெப்பநிலை இழப்பு எதில் இருந்திருக்கும், வெப்பநிலை இழப்பு ரெண்டாவது பொருளில் இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னது, வெப்பநிலை ஏற்பு சரியா. வெப்பநிலை அதிகரித்தல், வெப்பநிலை என்ன ஆகுது, அதிகரித்தல் எதில் இருந்திருக்கும், முதல் பாடியில் முதல் நேரில் வெப்பநிலை அதிகரிச்சிருக்கும். அப்போ இங்கே என்னது, இங்கே என்ன இருக்குது சொல்லு பார்ப்போம். இங்கே என்ன சொல்லுவோம், இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்போ என்னது, மாஸ் ஆஃப் வாட்டர் 2 இன்ட்டு என்னது, ஸோ என்னது என்னது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் இன்ட்டு டெல் தீட்டாவா. ஸோ தீட்டா ஃபைனல் மைனஸ் தீட்டா இனிஷியல், தீட்டா ஃபைனல் எனக்கு தெரியாது, மைனஸ் இனிஷியலோட வேல்யூவில் 10 சரியா. 10 50 ஓகே. ஸோ 50 சரியா. இங்கே ஏன் மைனஸ் போட அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே அதுக்கடுத்து என்னது வெப்பநிலை சரியா. அதுக்கடுத்து என்னது வெப்பநிலை இழப்பு, வெப்பநிலை அதிகரிக்கிறது 1 சரி. இதில் என்ன அதிகரிச்சிருக்கும், மாஸ் ஆஃப் வாட்டர் 1 இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு என்னது தீட்டா எஃப் மைனஸ் 50 தீட்டா எஃப் மைனஸ் 10 கரெக்டாக. தீட்டா எஃப் மைனஸ் 10ன்னு சொல்லிட்டு வருமா, எஸ் தாராளமாக ஓகேவா வரும். ஓகே அப்போ இந்த மாஸ் ஆஃப் வாட்டர்லாம் வேணாம், இந்த இதுவும் காலி ஆயிடும் கன்ஃபார்ம். என்னது இதுவும் ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு ரைட்டா. ஸோ அப்போ இந்த மாஸ் ஆஃப் வாட்டர் 2ஓட வேல்யூ எவ்வளோ 50 இன்ட்டு எவ்வளோ, ஸோ தீட்டா எஃப் மைனஸ் 50, தீட்டா எஃப் மைனஸ் 15 இருக்குமா ரைட். இதை இப்படியே வச்சுக்கோ சரியா. இந்த பக்கம் என்னவா இருக்கும் சொல்ல பார்க்கலாம். இது வந்து 10 இன்ட்டு 10 மாஸ் ஆஃப் வாட்டர் ஒன்று எவ்வளோ 20 இன்ட்டு எவ்வளோ இருக்கும், தீட்டா எஃப் மைனஸ் 10ன்னு இருக்கும் ரைட்டா. அப்போ இந்த ஜீரோ கேன்சல். அப்போ என்ன இருந்துச்சு சொல்ல பார்க்கலாம், 5 தீட்டா எஃப் மைனஸ் எவ்வளோ 250 இஸ் ஈக்குவல் டு என்னப்பா, ஸோ 2 தீட்டா எஃப் மைனஸ் ஆஃப் என்னது மைனஸ் ஆஃப் 20 கரெக்டாக, மைனஸ் ஆஃப் 20 சரியா. அப்போ எனக்கு என்ன வேணும், ஸோ இந்த தீட்டா எஃப் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போயிடலாமா. அப்போ 5 தீட்டா எஃப் ப்ளஸ் 2 தீட்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வந்துச்சுப்பா, என்னென்னு வந்து சொல்ல பார்க்கலாம், -20 + 250 வருமா, -20 + 250 கரெக்டா.
ரைட். ஓகே, இதில் ஆற்றல் இழப்பு ஏற்படுறதுனால, ஸோ இது ஆற்றல் இழப்பு ஏற்படுறதுனால இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கணும். சரி, இங்கே என்ன பண்ணணும், ஸோ ஒரு மைனஸ் போட்டுக்கணும். புரிஞ்சா 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 ரைட். ஸோ அப்போ இதில் மைனஸை யூஸ் பண்ணோம்னா ஆச்சு, இது ப்ளஸ் ஆகிடும், இது ஆயிடுச்சு, இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். சரியா, அப்போ மைனஸ் கரெக்டா கரெக்டாக. அப்போ அது மைனஸ் 5θf இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2θf சமம் அது மைனஸ் ஆஃப் 250 மைனஸ் ஆஃப் 20 இஸ் ஈக்குவல் டு. சரியா வருமா? அப்போ அது மைனஸ் 7θf இஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் 217 வரும். அப்போ θfோட வேல்யூ என்னப்பா 270/7 270/7 டிகிரி செல்சியஸ். இதுதான் என்னோட ஆன்சர். ரைட்டா? கிளியரா? கிளியர். சரியா? ஸோ இதை வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா, இது எதுக்கு சமமாக நியர்லி எதுக்கு சமமாக இருக்குதுமா 38.5 டிகிரி செல்சியஸ்க்கு சமமாக இருக்கும். 38.5 டிகிரி செல்சியஸ்க்கு சமமாக இருக்கும். சரியா? கிளியரா? ஓகே. சரி, ஓகேப்பா. ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாரு. இன்னும் எத்தனை கொஸ்டின் இருக்குது? 1 2 3 4 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 4 கொஸ்டின் தான் ட்ரை பண்ணி நடத்த வேண்டியது. ஏன்னா சுத்தமாக முடியல. ஓகே, சுத்தமாக முடியல. கண்ணில் இருந்தாலும் வந்து தண்ணி வருது. ரைட், கண்ணில் இருந்தாலும் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வேறு வழியே இல்லை. ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகுது. 100 டிகிரி செல்சியஸ் ஆவியானது ஓகே 20 கிராம் நிறை கொண்ட மேலும் 10 டிகிரி செல்சியஸ் உள்ள நீரில் செல்கிறது. மேலும் ஆவி சென்ற பிறகு நீரின் வெப்பநிலை 80 டிகிரி செல்சியஸாக மாறுகிறது எனில் நீரின் நிறை ஒன்றும் இல்லடா 100 கிராம் டிகிரி செல்சியஸ் இருக்குது. சரி, அது என்ன பண்ணுது? ஸோ அந்த ஆவி வந்து என்ன பண்ணுதாமா? ஸோ அகைன் என்ன பண்ணுது 100 டிகிரி செல்சியஸ் ஆஃப் நீருக்கு மாற்றணும். 100 டிகிரி செல்சியஸ் நீருக்கு நம்ம என்ன பண்ணணும் மாற்றினதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுது? ஸோ 80 டிகிரி செல்சியஸ் கொண்ட நீராக என்ன பண்ணுது? மாறுது. சரி, 80 டிகிரி செல்சியஸ் கொண்ட நீராக மாறுது. சரியா? அப்போ அவன் இங்கேருந்து என்ன கேட்கறான்னா, ஓகே நீரோடைய மொத்த நிறைய என்னன்னு கேட்கறான். நீரினுடைய நிறைய என்னன்னு சொல்லிட்டு கேட்கறான். சரியா? ஒன்றுமே இல்லை. இது ஒரு நீரா? இதுக்கு கண்டிப்பாக நான் இருக்கும் ஒரு இதுக்கு ஒரு ஈக்குவலன்ட் இருக்கும், இதுக்கு ஒரு மாஸ் இருக்கும், இந்த நீருக்கு நான் இருக்கும் ஒரு மாஸ் இருக்கும். அப்போ டோட்டல் மாஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரைட்டா? ஸோ கண்டுபிடிக்கலாமா? இங்கே என்ன ஆகுது? இதோ இங்கே என்ன நடக்குது சொல்லு பார்க்கலாம். டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். இங்கே என்ன நடக்குது? ஃபேஸ் சேஞ்ச் ஆகுதா? இங்கே என்ன நடக்குது? ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. இங்கே வந்து என்ன ஆகுது? இங்கே வந்து பண்ண டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. அப்போ சி மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே என்னது? ஸோ வெப்ப இழப்பு சமம் எதுக்கு சமமாக இருக்கும்? வெப்ப அதிகரிக்கு சமமாக இருக்குமா? வெப்பம் அதிகரித்தலுக்கு சமமாக இருக்குமா? இருக்காதா? இது சமமாக இருக்கும். அப்போ இங்கே என்னென்ன அதிகரிச்சிருக்கு வெப்பம்? இங்கே என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். டக்குன்னு சொல்லு. எங்க 2 விஷயம் நடந்துருக்கு. வெப்பம் வந்து பார்த்தோன்னா 2 விஷயத்தில் நடந்துருக்கு. இங்கே பாரு. ஸோ ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்குதா? ஸோ ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறமா வெப்பம் வந்து என்னது 80 டிகிரி செல்சியஸ்க்கு மாறுபட்டுருக்கு. சரியா? சரி, ஐயோ வளரலாம் பார்த்தியா? ஓகேடா, நல்லா வளருவேன். ஓகே, இங்கே வெப்பம் வந்து பார்த்தோன்னா ஒன்றும் இல்லைடா. ஸோ முதல்ல லேட்டன் ஹீட்டாக இருக்குதா? லேட்டன் ஹீட்லேருந்து அப்புறமா என்ன ஆயிருக்கு? கொஞ்சம் டெம்பரேச்சர்னு சொல்ல வர டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட்டா? டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்கும் பாரு, MSLB சமம் MSLB ப்ளஸ் MSCS இன்ட்டு அது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. ஓகே, ஸ்பெசிஃபிக் இட் இஸ் ஈக்குவல் டு டெல் தீட்டாவா இஸ் ஈக்குவல் டு என்னது மாஸ் ஆஃப் ஐஸ் இன்ட்டு ரைட்டா மாஸ் ஆஃப் சூப்பர் தான் மாஸ் ஆஃப் வாட்டர் இன்ட்டு ரைட்டா மாஸ் ஆஃப் வாட்டர் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு டெல் தீட்டாவா? கரெக்டா இல்லையா? கரெக்டு. அப்போ இங்கே மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னவா இருக்குது? ஸோ ஈக்குவலாக இருக்குது. மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸு வெளியேற்றிட்டோம்னா லேட்டன் ஹீட்டோட வேல்யூ என்னது? லேட்டன் ஹீட் வந்து என்னப்பா இருக்கும்? லேட்டன் ஹீட்டோட வேல்யூ 540 வேப்பரைசேஷன் ஆகிறதுக்கு 540 இருக்கும். சரியா? ப்ளஸ் இங்கே என்னது மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வெளியேற்றாச்சு. ஸோ இது என்ன சப்ஸ்டன் இது என்னடா 1 ரைட் ப்ளஸ் 1 இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ சொல்லி பார்க்கலாம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ? -20. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ? -20 பிகாஸ் புரியுதா? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? -20 இருக்கும். ஓகே, 100 80 - 100. சரியா? ஸோ இந்த 80 - 100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? ஸோ -20 இருக்கும். இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் வாட்டர் என்னன்னு தெரியும். மாஸ் ஆஃப் வாட்டரோட வேல்யூ எவ்வளோ? சோபா 20 கிராம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ 20 இன்ட்டு ஸ்டீம் சரியா? 20 இன்ட்டு 1 டெல் தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா இருக்கும்? இங்கே பாரு 80 - 10ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாரு இந்த 80 ஸோ இங்கே வந்து பண்ணாது ஸோ நீர். சரியா? ஸோ அதனால் ரைட்டா? அப்போ மாதம் எனக்கு MS தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? இது எப்படி இதாகும்? ஸோ 540 இஸ் ஈக்குவல் டு 520 வரும். இந்த 520 என்னென்ன போச்சா -520 வருமா? ரைட்டா? ஸோ இந்த 520 டிவிஷன் வரும். ரைட்டா?
எஸ் 520 டிவிஷனில் வரும். இங்கே மேலே என்ன இருக்குது பாரு. ஸோ மேலே வந்து 70யா, அப்போ 7 14 140ன்னு சொல்லிட்டோம். அப்போ இது கேலி. ஸோ அப்போ என்னது, ஸோ இது வந்து என்ன ஆச்சு, 7 14, இது வந்து 26 17 வரும். அப்போ எம்எஸோட வேல்யூ எவ்வளோ சொல்ல பார்க்கலாம். எம்எஸோட வேல்யூ வந்து பாருன்னா ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ எழுதா 72 × 140. இது வந்து ஆக்சுவலி 14,000 தானே, 1400 தானடா. ரைட் 1400. ஓகே. ஸோ அப்போ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 70/26 இருக்குமா. அப்போ இதை சால்வ் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன தெரியுமா வரும், 2.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது 2.5 2.6ன்னு சொல்லிட்டு வரும். 2.6 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா. உனக்கு மொத்த நிறைய வேணும். அப்போ மொத்த நிறைந்த நிறை இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கான், 20 கிலோகிராம் நிறைய கொடுத்துருக்கானா. அப்போ 20, அப்போ எனக்கு சப்ஸ்டன்ஸோட நிறைய எவ்வளோ வந்துச்சு எனக்கு, ஸோ 2.6ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்போ ஆன்சர் என்னதுப்பா, 22.66 கிராம். இதுதான் வந்து உன்னோட ஆன்சர். 22.6 கிராம் அப்படின்னு உன்னோட ஆன்சரு. சரியா, புரிஞ்சிச்சா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதை ஏதோ கேவலமாக நத்தின மாதிரி தான் தெரியுது, பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா, ஏதாவது புரியலன்னா நீ கமெண்ட் செஷனில் கேளு, நான் சொல்லி கொடுக்குறேன். கமெண்ட் செஷனில் கேளு, நான் சொல்கிறேன். ரைட்டா. சரி ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. அடுத்த கொஸ்டின். சரியா. 2 ஒரே மாதிரியான பொருட்கள் ஒரே உலோகத்தால் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அவற்றின் வெப்ப ஏற்பு திறன் வெப்பநிலையை பொறுத்து மாறுபடுகிறது. வெப்பநிலையை பொறுத்து என்ன வந்து மாறுபடுகிறது எனில் மேலும் அவைகளின் வெப்பநிலைகள் மதிய 100°C மற்றும் 0°C. ஓகே. அந்த 2 பொருட்கள் ஒன்றாக இணைக்கப்படும் போது அவற்றின் பொதுவான வெப்பநிலை என்னன்னு கேட்கலாம். அவற்றினுடைய பொதுவான வெப்பநிலை என்னன்னு கேட்கலாம். ரொம்ப ஈஸி தான். இங்க பாருங்க, இதுக்கு நான் ஒரு விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். ரைட். அக்கார்டிங் டு என்சிஆர்டி. சரியா, அக்கார்டிங் டு என்சிஆர்டி, இங்க வா. சரியா, என்சிஆர்டி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஸ்பெசிபிக் ஹீட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெசிபிக் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாது அப்படின்னா, வெப்பநிலையை பொறுத்து என்ன பண்ணாது, மாறுபடாது. சரியா, வெப்பநிலையை பொறுத்து மாறுபடாது அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர்டி சொல்லியிருக்குது. என்சிஆர்டி என்ன பண்ணியிருக்கு, சொல்லியிருக்குது. ஆனா நம்ம கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா, கொஷின்ல வந்து வெப்பநிலையை பொறுத்து மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். வெப்பநிலையை பொறுத்து என்ன பண்ணுது, ஸோ மாறுபடுது. ஸோ டெம்பரேச்சர் இங்கே என்ன சொல்லியிருக்கான், ஸ்பெசிஃபிக் ஹீட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டான். ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஸோ நாங்கள் ஸ்பெசிஃபிக் ஹீட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, ரைட். ஓகே. ஸோ அப்போ இங்கே பாரு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ரைட். இங்கே ஒரு பாடி வந்து இந்த மாதிரி இருக்குதுப்பா. என்னது, ஒரு பாடி வந்து இங்கே இருக்குது. ரைட். சரி ஓகே. ஸோ சேம் இதே மாதிரி இன்னொரு பாடி ஒன்று இருக்குது. சேம் என்னது, இதே மாதிரி. ஓகே, கட் காப்பி பண்ண மாதிரி அப்படியே பேஸ்ட் பண்ண மாதிரி என்ன இருக்குது, 2ஆக இருக்குது. சரியா, 2 பாடிஸ் இந்த மாதிரி இருக்குது. சரியா, ஓகே. 2 பாடிஸ் என்ன இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இது 2 சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிங்கிள் பாடியாக மேக் பண்ணாங்க. 2 சேர்த்து என்ன பண்ணாங்க, ஒரு சிங்கிள் பாடியாக என்ன பண்ணாங்க, ஸோ மேக் பண்ணாங்க. ரைட்டா. ஸோ இது போதும். சரியா, போதும்னு நினைக்கிறேன். வா. ஓகே. வேறையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னது, ஸோ இது வந்து பாடி நம்பர் 1. ரைட்டா, தெரியுதா, தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இது தெரியுதா, எஸ் இப்போ தெரியும். ஓகே. ஸோ அப்போ இது என்னது, பாடி நம்பர் 1. இதோட டிகிரி, இதோட வேல்யூ என்னது, ஸோ 100°C. சரியா. ஸோ இதோட வேல்யூ என்னது, 0°C. இதோட வேல்யூ என்னது, 0°C. சரியா. இங்கே என்னது, ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து பண்ண டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் 2த்துல ஏதோட டெம்பரேச்சர், எதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் என்ன இருக்கும் சொல்ல பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் ஹீட் அதிகமாக இருக்கும். இது பாடி 1, இது பிளாக் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எதுக்கு அதிகமாக இருக்கும் சொல்ல பார்க்கலாம். ஸோ இதுதானே அதிகமாக இருக்கும். எஸ் ஆமாவா, C1 இஸ் கிரேட்டர் தென் C2வா, ஆமாவா இல்லையா, C1 இஸ் கிரேட்டர் தென் C2வா இருக்குமா இருக்காதா. அப்போது இங்கே பாரு, இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் இருக்கு இல்லையா, C1/C2ஓட வேல்யூ அப்படின்னு எதை விட அதிகமாக இருக்கும்னா 1 விட அதிகமாக இருக்கும். எதை விட அதிகமாக இருக்கும், 1 விட அதிகமாக இருக்கும். சரியா. இதுக்கு ஒரு மாஸ் இருக்கு, சேம் மாஸ் M, இதுக்கு ஒரு மாஸ் இருக்கு M. சரியா. இது 2த்தையும் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சேம் பாடியை இது பண்ணப்போ இதோடைய ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது இதோட ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரியா. அக்கார்டிங் டு கலோரிமெட்ரி என்ன தெரியும், கலோரிமெட்ரி படி பார்த்தோம்னா என்னது, வெப்ப இழப்பு அப்படின்றது எதுக்கு சமமாக இருக்கும், வெப்ப இழப்பு வந்து பண்ணா இதுக்கு வெப்ப அதிகரிப்புக்கு சமமாக இருக்குமா இருக்காதா, வெப்ப அதிகரிப்புக்கு சமமாக இருக்குமா இருக்காதா, எஸ் கண்டிப்பாக நான் இருக்கும், சமமாக இருக்கும். சரியா. அப்போ இங்கே பாரு, ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நான் வெப்ப இழப்பு ஏற்படுத்துக்குமா. அப்போ இதில் வெப்ப இழப்புன்றது என்னது, மாஸ் ஆஃப் பிளாக் 1 இஸ் ஈக்குவல் டு என்னது, என்னடா அது பேர், வெப்ப ஏற்பு திறன் ஆஃப் பிளாக் 1 இன்ட்டு என்னது டெல் தீட்டாவா கரெக்டா இல்லையா, டெல் தீட்டா. சரியா. ஓகே, டெல்டின்னு கூட வச்சுக்கோ. இங்கே என்னது, ஸோ இங்கே என்னது, மாஸ் ஆஃப் பிளாக் 2 இன்ட்டு என்னது C of 2 C2 இன்ட்டு டெல்டின்னு இருக்குமா,
del T2 இருக்கு del T1 சரியா. அப்போ இது ரெண்டுத்தோட மாசு சேமா, அப்போ மாஸ் காலி ஆயிடும் ரைட்டா. அதே மாதிரி ஸோ இது ரெண்டுத்தோட வெப்ப ஏற்பு திறன் நம்ம சமமாக தான் இருக்கும், அதுவும் காலி ஆயிடும் சரியா. காலி ஆகுமா ஆகாதா? காலி ஆகாது சரியா. வெப்ப எதிர்ப்பு திறன் வேறையா இருக்கும். ஓகே அப்போ இங்க பாரு, அப்போ C1 இன்ட்டு டெல்டின்றது எப்படி சொல்லலாம் எழுதலாம், TF மைனஸ் டி இனிஷியலாக எவ்வளோ மாஸ் ஒன்றுக்கு, ஸோ 100 ரைட்டா. இஸ் ஈக்குவல் டு என்னது, இங்கே T2ன்றது என்னது C2 இன்ட்டு TF மைனஸ் என்ன எழுதலாம் 0ன்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? தாராளமாக எழுதலாமா ரைட்டு சரியா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தெரியும் C1/C2 வேல்யூ எனக்கு தெரியும். அப்போ C1/C2 இஸ் ஈக்குவல் டு TF டிவைட் பை என்னது TF மைனஸ் 100ன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது? தாராளமாக சொல்லலாம். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை கொஞ்சம் நான் மாற்றி எழுதுறேன் சரியா. இதை என்ன பண்ணேன், ஒரு மைனஸால் என்ன பண்ணேன், ஸோ இங்கே வந்து லைக் இங்கே வந்து பண்ணால் ஸோ பெரிய நம்பர் இருக்குது. ஸோ இங்கே இனிஷியலை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ நெகட்டிவ் யூஸ் பண்ணலாம். அப்போ நெகட்டிவ் யூஸ் பண்ணால் இதை மாற்றி எழுதணும்னா எப்படி சொல்லி பார்க்கலாம். மாற்றி எழுதணும்னா TF டிவைட் பை 100 மைனஸ் TFன்னு வருமா, 100 TFன்னு வருமா வராது, 100 TF அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக வரும் ரைட்டா. சரி ஓகே, எனக்கு இங்கே ஒரு விஷயம் தெரியும், இந்த C1 இருக்கு இல்லையா, C1/C2 வந்து எதை விட அதிகமாக இருக்குன்னா 1 விட அதிகமாக இருக்கும். சேம் அப்போ இதுவும் என்ன இருக்கும், 1 விட அதிகமாக இருக்குமா இருக்காதா. அப்போ இங்கே பாரு TF டிவைட் பை ரைட்டா, TF டிவைட் பை 100 TF இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 1 இருக்கும். சரி எனக்கு இப்போ TF தான் வேணும். அப்போ TF இஸ் ஈக்குவல் டு என்னப்பா 1 இன்ட்டு ஸோ 100 TFக்கு சமமாக இருக்குமா இருக்காதா. அப்போது minus of 100 is equal to -2f is greater than -2f. அப்போ இதுவும் காலி. அப்போ 2 னா 50. அப்போ ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் அப்படின்றது எதை விட அதிகமாக இருக்கும், ஃபைனல் டெம்பரேச்சர் அப்படின்றது 50 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருக்கும். 50 டிகிரி செல்சியஸை விட என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். புரிஞ்சா ரைட், பார்த்துக்கோ. ஓகே அடுத்த கொஷின் ஈஸி. ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஈஸி, ட்ரை பண்ணு. 2 தாமிர குளங்களின் வெப்பநிலை உயர்த்தப்படுகிறது எனில் அவற்றின் ஆரங்கள் மாதிரி R1 மற்றும் R2, மேலும் R1ஓட மதிப்பு 1.5 R2க்கு சமம் எனில் வெப்பநிலை உயர்த்த தேவைப்படும் வெப்பத்தின் விகிதம் என்னன்னு கேட்கலாம். ஸோ ஹீட் சரியா, Q1 டிவைட் பை Q2 உடைய ரேஷியோ என்னன்னு கேட்கலாம். ஓகேவா. ஸோ எனக்கு தெரியும் ஹீட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு டெல் தீட்டாவா ரைட்டா. அப்போ இங்க பாரு, ஹீட் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸா. இங்க ஆரம் கொடுத்துட்டான். அப்போ மாஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லலாம், டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்னு சொல்லக்கூடாதா. அப்போ டென்சிட்டி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸோ டென்சிட்டி காலி ஆயிடும் சரியா. அப்போ மாஸ் அப்படின்னு சொல்லலாம் வால்யூம்க்கு ஈக்குவலாக இருக்குமா. மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 4/3 πr³ ஈக்குவலாக இருக்கும். அப்போ மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R³ ஈக்குவலாக இருக்குமா இருக்காதா. அப்போ Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R³. அப்போ என்னது Q1 டிவைட் பை Q2 இஸ் ஈக்குவல் டு என்னது எழுதலாம், R1 டிவைட் பை R2 த ஹோல் கியூப்னு எழுதலாமா. R2 த ஹோல் கியூப்னு சொல்லிட்டு எழுதக்கூடாதா, எழுதலாம் சரியா. அப்போ Q1 டிவைட் பை Q2 இஸ் ஈக்குவல் டு R1ஓட வேல்யூ என்ன சொல்லி பார்க்கலாம், 1.5 R2வா, 1.5 R2 டிவைட் பை R2 த ஹோல் கியூப்னு வரும். இந்த R2 கேன்சல் ஆகிடும். அப்போ Q1 டிவைட் பை Q2 ஓட ரேஷியோ என்ன சொல்லி பார்க்கலாம், 1.5 3 டைம்ஸ் எவ்வளோடா, 1.5 இன்ட்டு 3 டைம்ஸ் எவ்வளோ வந்துச்சு சொல்லி பார்க்கலாம். என்னவா இருக்கும் 3 டைம்ஸ்னு போட்டோம்னா ஸோ 1.5 ஃபஸ்ட் எப்படி எழுதலாம், ஸோ 3/2 த ஹோல் கியூப்னு எழுதலாமா, 3/2 த ஹோல் கியூப்னு எழுதலாம். அப்போ Q1 பை Q2 வேல்யூ எனக்கு எதுக்கு ஈக்குவலாக சொல்லி பார்க்கலாம், அதெல்லாம் அந்த 3/2ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு பேசிக் மேக்ஸில் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும், இருக்குது 27/8 அடிக்குது சரியா. ஸோ உடம்பு ஆக்சுவலி சுத்தமாக முடியாத சமயத்தில் வந்து என்ன பண்ணேன்னா ஸோ லைட்டாக இடிச்சிக்கினாலுமே பயங்கரமாக அடிக்குது கை கால், அவ்வளோ வீக் பாடி இருந்து. உண்மையுமே ரொம்ப வீக்கான பாடி தான் இந்த, நீ நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஸ்ட்ராங் ஐயோ அப்படின்லாம் இல்லை, ரொம்ப வீக் சரியா. நெக்ஸ்ட் சொல்லி பார்க்கலாம். ABC என்ற பொருட்களின் வெப்பநிலை மற்றும் வெப்பம் ஆகியவற்றின் வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ளது எனில் அதன் வெப்ப ஏற்பு திறன் எதுக்கு அதிகமாக இருக்கும் கேட்கலாம். அதோடைய ஆர்டர் சொல்லி பார்க்கலாம் எதுக்குன்ட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, ஸோ Q இஸ் ஈக்குவல் டு என்னது MC இன்ட்டு டெல் தீட்டாவா ரைட். ஆமாவா இல்லையா. ஸோ அப்போ என்னது, ஸோ Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். இங்கே என்ன டெம்பரேச்சரும் இதுவும் என்னவா இருக்கும், டெம்பரேச்சர் எனக்கு என்னவா இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் சொல்ல பார்க்கலாம், ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஆமாவா, ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குமா இருக்காதா. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதானே.
அப்போ எதுக்கு டெம்பரேச்சர் இங்கே எதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு பாரு, சிக்கு தான் ரொம்ப ரொம்ப கம்மி. சிக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றதுனால நீ வெப்பநிலை அதிகரிக்க டெம்பரேச்சர்னா தான் இருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு, ரொம்ப கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? அப்போ என்னது டெம்பரேச்சர் இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ரைட்டா? அப்போ எதுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் அதிகமாக இருக்கும், சிக்கு தான் அதிகமாக இருக்கும். சிக்கு அதிகமாக இருக்கும், அதை விட பிக்கு கம்மியாக இருக்கும், அதை விட என்ன இருக்கும், ஏக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னோட ஆன்சர், இதுதான் அது என்னோட ஆன்சர். ஸோ இதோட வந்து இந்த லெக்சர் முடிஞ்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ நல்லா படி. ஓகே, வழக்கமாக சொல்கிறதான் நல்லா படி. 6 ஹவர்ஸ் மினிமம் தூங்கு, எல்லாம் 5.5 hours to 6 hours மினிமம் நல்லா தூங்கு. சரியா? நல்லா சாப்பிடு. ஓகே, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ. உடம்பு வந்து பார்த்தா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் அனுபவத்தில் சொல்கிறேன், உடம்பு ஏதாச்சும் இப்போ ஃபால்ட் பண்ணிக்கணும்னா சத்தியமாக சொல்ல படிக்க முடியாது. இது என்னோட அனுபவத்தில் மை எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். சரியா? ஓகே கைஸ், பாய் 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 பாய்.